ஆற்றல் மிகு நம்மளுடைய தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு தஞ்சை பெரியார் செல்வன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அருகில் வந்து கருத்துக்களை கேட்டு பயன்படுமாறு உங்களை அன்போடு கேட்டு இப்போது ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆற்றல் மிகு சுற்றர் உழவர் பெரியார் செல்வன் அவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கிறேன். செந்தில் போட்டாருங்க. திராவிட கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் பாசமிகு அண்ணன் பெரியார் செல்வன் அவர்களுக்கு தேனி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கிய அணியின் சார்பாக பொன்னாடை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு தேனி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கவனிக்கிறேன். தலைமை கழக பேச்சாளர் ஐயா ஈரா பெரியார் செல்வன் அவர்களுக்கு தேனி கம்பம் மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் இந்த பொன்னாடை போர்த்தி நடைபெறுகிற கம்பம் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு அறிவுலக பேராசான் தத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள், தந்தை பெரியார் அவர்களின் பகுத்தறிவு குடும்பத்தின் தலைமகன் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளையும் இணைத்து முப்பெரும் விழா நிகழ்ச்சியாக நடைபெறுகிற இந்த பரப்புரை பொதுக்கூட்ட நிகழ்ச்சியினுடைய தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் பேரன்பிற்குரிய டிபிஎஸ்ஆர் ஜனார்த்தனன் அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக அமைப்பாளர் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் தோழர் சுருளிப்பட்டி சிவா அவர்களே, முன்னிலையேற்று இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடாத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர், அறிவார்ந்த செயல் வீரர், பாராட்டுதலுக்குரிய தோழர் செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர், தலை சிறந்த பண்பாளர் பேரன்பிற்குரிய டிபிஎஸ்ஆர் ஹரிகரன் அவர்களே, மேனாள் திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர்
செயல் வீரர் பெருமைக்குரிய என்டிபட்டி பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடாத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞரணியினுடைய தலைவர் பெருமைக்குரிய தோழர் முத்தமிழன் அவர்களே, தேனி மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் தோழர் மணிகண்டன் அவர்களே, பெரியார் கூட்டமைப்பினுடைய அமைப்பாளர் பாராட்டுதலுக்குரிய தோழர் முகமது ஆகா கான் அவர்களே, மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளர் சகோதரியார் சுமிலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முத்தாய்ப்பாக பங்கெடுத்து பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து உரையாற்றி பெருமை சேர்த்திருக்கிற தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் பெருமைக்குரிய தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இங்கே கலந்து கொண்டு உரையாற்றி பெருமை சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்புண்டு துணை செயலாளர், திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து பரப்புரை கூட்டங்களிலும் பங்கெடுத்து உரையாற்றுகிற பாண்டியன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்குரைஞர் துரை நெப்போலியன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர் போஸ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பாராட்டுதலுக்குரிய தோழர் அப்பாஸ் மந்திரி அவர்களே, ஆதி தமிழர் பேரவையினுடைய பொறுப்பாளர் பெருமைக்குரிய தோழர் அதியர் மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடக்க உரையாக பல்வேறு கருத்துக்களை உங்களிடத்தில் ரத்தன சுருக்கமாக உரையாற்றியிருக்கிற மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா கே பட்டி தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற கம்பம் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பாராட்டுதலுக்குரிய பால் பாண்டிய அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் கருப்பு சட்டை நாகராஜன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் தோழர் குமரேசன் அவர்களே, கம்பம் ஒன்றிய திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் பெருமைக்குரிய தோழர் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கம்பம் வடக்கு நகர செயலாளர் MC வீரபாண்டியன் அவர்களே, பெருமைக்குரிய தோழர்கள் வனராஜ் அவர்களே, அழகேசன் அவர்களே, ஆண்டிச்சாமி அவர்களே, மணிகண்டன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, கடமையாற்றிக் கொண்டிருக்கிற காவல்துறை ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பம் நகரில் திராவிடர் கழகத்தின் சார்பிலே பல்வேறு பரப்புரை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கு இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியாக இது அமைக்கப்பட்டு
உரையாற்றியிருக்கிற சான்றோர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவர்களுடைய கோணங்களிலே உங்களிடத்தில் கருத்துக்களை எடுத்து இயம்பி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக திராவிடர் கழகத்திற்கென்று ஒரு வழமை உண்டு. காரணம், விழுதுகள் வேர்களுக்கு நன்றி காட்ட வேண்டும் என்பது திராவிடர் கழகத்தினுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டு நாங்கள் பரப்புரை நடத்தக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த கொள்கையை ஏற்று வாழ்நாள் முழுவதும் அதையே வாழ்வியலாக கடைபிடித்து வாழ்ந்து மறைந்திருக்கிற முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் சுருளிப்பட்டி நாகராஜ் அவர்களுக்கும், அதை போல தோழர் கூடலூர் முருகன் போன்றவர்களுக்கும் முதலில் வீர வணக்கத்தை செலுத்தி கூட்டத்தை தொடங்கினால்தான் அது பொருள் பதிந்த நிகழ்ச்சியாக அமைய முடியும். அந்த அடிப்படையிலும் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நம்முடைய தோழர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு மாவட்ட திராவிடர் கழகத்துடைய தலைவர் தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும், மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிற தோழர் கம்பம் செந்திலை போன்றவர்கள் அவரோடு இணைந்து இவர்களை எல்லாம் இயக்குகிற தன்மையில் தலைமை கழகத்தின் அமைப்பாளராக இருக்கிற தோழர் சிவா போன்றவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியால இந்த கொள்கை பரப்புரைகளை நித்தமும் மக்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தோழர் சிவா அவர்கள் விபத்தில் அவருக்கு கை இயங்க முடியாத சூழல் இருந்தாலும், அதே போல தோழர் செந்தில் அவர்களுக்கு பல பணிச்சுமைகள் இருந்தாலும், மற்ற திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வனை போன்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை பரப்புவதே லட்சியமாக கருதி உழைக்கக்கூடிய இந்த தோழர்களுக்கு முதலிட இந்த பாராட்டையும் வாழ்த்தையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடர் கழகம் என்பது அது எது நேற்று பெய்த மழையில இன்றைக்கு முளைத்த காளானை போல எண்ணிக்கொண்டு கம்பம் நகரத்தில் இருக்கிற காவல்துறை ஒரு ஏளனமான போக்கை கடைபிடிப்பதாக தோழர்கள் இங்கே என்னிடத்தில் சுட்டிக்காட்டினார்கள். ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை என்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, அல்லது கம்பம் காவல்துறை என்பது பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றன. மைக் செட் இப்படிதான் கட்டணும் அப்படிதான் கட்டணும்னு எங்களுக்கு கட்டளை போடுவதற்கு காவல்துறை யார்? காவல்துறையை மதிக்கணும்னு நாங்க பேசுறவங்க. காவல்துறையை யாரும் இழித்து படித்து பேசிவிடக் கூடாதுன்னு கருதக்கூடியவர்கள். எங்களுக்கு பெரியார் கற்று தந்த பாடம் என்னன்னா, ஒரு போலீஸ்கார் ஒன்று அடிச்சார்னா ஒரு முகத்தை பார்க்காத முதுவை திருப்பி காட்டுன்னு சொன்னவர் பெரியார். ஏன்னா அப்படிப்பட்ட தோழர்களை பார்த்து நீங்க இத்தனை சேர் தான் போடணும், உங்க பேச்சாளர் இப்படிதான் பேசணும், என்ன எனக்கு என்ன இங்க இருக்கிற கம்பம் காவல்துறை தலைவரா, நான் என்ன பேசணும்னு சொல்லுவதற்கு காவல்துறைக்கு என்ன அதிகாரம் உண்டு? உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கம்பம் காவல்துறையின் கை எவ்வளவு தூரம் நீளும் என்பது எங்களுக்கு தெரியும். நீளுகிற கையை எப்படி மடக்குவது என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன அதிகாரம்? எவ்வளவு அதிகாரம்? என்ன வேலை? சாதியை பற்றி பேசக்கூடாது, மதத்தை பற்றி பேசக்கூடாது, கடவுளை பற்றி பேச, வேற எந்த வெங்காயத்தை பற்றி பேசுறது? இது பேசக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு நீங்கள் யார்? பெரியார் பிறந்த நாளுக்கு இத்தனை கொடி கட்டக்கூடாது. ஏன் வேற கட்சியெல்லாம் கொடி கட்டலையா? வேற கட்சியெல்லாம் மைசெட்டு போடலையா? வேற கட்சியெல்லாம் கூட்டம் நடத்தலையா? அங்க மட்டும் போய் கை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க.
என்ன திராவிடர் கழக தோழர்கள் உங்களுக்கு என்ன கிள்ளிக்கிறையா? நாங்க யார் தெரியுமா? இந்த கருப்பு சட்டைக்காரன் சிந்திய ரத்தத்தால் தான் நீங்கள் போட்டிருக்கிற காக்கி உடை என்பது உங்களுக்கு கிடைத்தது. அரைக்கால சட்டையை முழுக்கால் கொண்ட மாற்றி காட்டியது திராவிடர் இயக்கம். சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 51A உட்பிரிவு H என்ன சொல்லுதுன்னு இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு தெரியுமா? ஏளனமாக பார்ப்பது, எங்களுடைய தோழர்கள் அலட்சியமாக பார்ப்பது, இவர்கள் யார் தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு கருப்பு சட்டைக்காரனும் நண்பர்களே, இந்த நாட்டில் செய்த புரட்சியால் தான் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது. தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியிலே 110% குஜராத் பெற்றிருக்கிறதா? உத்தரப்பிரதேசம் பெற்றிருக்கிறதா? பீகார் பெற்றிருக்கிறதா? ராஜஸ்தான் பெற்றிருக்கிறதா? மத்திய பிரதேசம் பெற்றிருக்கிறதா? தமிழ்நாடு அமைதியா இருப்பதற்கு என்ன காரணம்? தந்தை பெரியாரும் அவருடைய தத்துவமும் இந்த மக்களை பக்குவப்படுத்தியது. அதை பேசக்கூடாதுன்னா நடப்பது திராவிட மாடல் அரசு, நடப்பது எங்கள் ஆட்சி, நாட்டை ஆளுவது எங்கள் முதல்வர், நாட்டை ஆளுவது எங்களுடைய கொள்கை. எங்க முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை பிஜேபிக்கு கையாளாக இருக்கு சொன்னா இது கண்டிக்கப்பட வேண்டியது இல்லையா? யாரிடத்தில் உங்களுடைய சவாலை காட்டுவது? திராவிடர் கழகம் அமைதியான இயக்கம், அடக்கமான இயக்கம், வன்முறை விரும்பாதவங்க, எல்லோரையும் நேசிக்கக்கூடியவங்க, எல்லோரிடத்தில் பண்போட படகுன்னு சொல்றவங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா? கம்பம்னா பிரச்சனையா? இப்படிதான் கூட்டம் நடத்தணும்னு நீங்க என்ன எங்களுக்கு வழிமுறை சொல்றது? நாங்க பேசுற தப்புன்னா வழக்கு போடு, நாங்க நீதிமன்றத்தை சந்திக்கிறோம். ஆனால் ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, இவைகளை வகுத்து கொண்டு பரப்புரை நடத்துகிற இயக்கம் திராவிடர் கழகம். உங்களுக்கு தெரியுமா? மேடையில் அவன் இவன் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் பேசுகிற ஒரே இயக்கம் நாட்டில் திராவிடர் கழகத்தை தவிர வேறு ஒரு இயக்கம் தான். எதிரிய கூட நாங்க அவனு சொல்ல மாட்டீங்க, அவளை பண்பாடான இயக்கம். விமர்சிக்கும் போது கூட தத்துவ ரீதியை விமர்சிப்போம், தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டோம். அவளை ஒரு பண்பட்ட இயக்கம். எங்க தோழர்களை தூங்க விடாம அதை செய்யாதே இதை செய்யாதுன்னு சொல்றதுதான் கூட வேலையா? நாங்க முறையா கூட்டத்தை போட்டு பரப்புரை இந்த கருத்துக்களை சொல்லணும்னு வந்தா இடையில காவல்துறை திசை திருப்பி நம்முடைய நோக்கத்தையே மாத்திடுவோம். இந்த சூழ்நிலையில் தான் கம்பம் காவல்துறைக்கு நான் பணிவோடு வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்களுடைய போக்கின் தன்மையை மாற்றிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா இந்த கூட்டம் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா, பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள். ஏன் இந்த முப்பெரும் விழா நடத்தப்படுது? என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாரும் பேசுறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணங்களில பேசுறாங்க. யாரையும் நாங்க வசைப்பாடி பேசலையே, யாரையும் பழித்து இழிவா பேசலையே. இந்த இயக்கம் எப்பேற்பட்ட இயக்கம் தெரியுமா? இந்த இயக்கம் இல்லைன்னு சொன்னா எந்த மாற்றமாவது இந்த மண்ணில வந்திருக்குமா? சுயமரியாதை இயக்கம் என்பதை தந்தை பெரியார் தொடங்கியது 1925. தொடங்கிய ஆண்டு 25 நம்ம எதை வச்சு கணக்கிறோம் அப்படின்னா, குடியரசு நாடிதனுடைய தொடக்கத்தை வச்சுதான் சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க ஆண்டு கணக்கிடப்படுது. சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு தொடங்கியது திராவிடர் இயக்கம். இது தொடங்கிறதுக்கு முன்னாடி தொடங்கியது 1912 தொடங்கப்பட்டது திராவிடர் சங்கம்.
அதை தொடங்கியவர் நடேசனார். அந்த திராவிட சங்கம் என்பதுதான் 1914 அதோட பெயரை மாத்தினார். திராவிட சங்கம் என்ற பெயரை மாற்றி திராவிடர் மாணவர் இல்லம் அப்படி பேர் வச்சார். ஏன் திராவிட மாணவர் இல்லம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க கல்லூரியில படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல படிக்கிறார். இன்னைக்கு படிக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் விடுதி வசதிகள் உண்டு. அன்றைக்கு விடுதிகள் கிடையாது. அவங்க பிள்ளைங்க படிப்பதற்கு போக முடியல. அதனால திராவிட மாணவர் விடுதியால மாத்தி தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து தங்கி படிக்கலாம் உருவாக்கினார். அதுல தங்கி படிச்சவங்க தான் பிற்காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் வந்தாங்க. சுப்பிரமணிய நாடார், நாராயணசாமி பிள்ளை ரெண்டு பேரும் ஒருத்தர் துணைவேந்தராகவும் ஒருத்தர் நீதிபதியா வந்தாங்க. அங்க தங்கி படிச்சவங்க. அந்த அமைப்பு தான் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கமனே அது பெயர் மாற்றப்பட்டது. இது இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கங்கிற அமைப்பை தான் நம்மள இப்ப சொல்ல பாருங்க, நீதி கட்சி நீதி கட்சின்னு. அந்த கட்சியின் பேர் நீதி கட்சி அல்ல. அந்த கட்சி நடத்திய பத்திரிகையின் பெயர் ஜஸ்டிஸ் நீதி. இப்ப திராவிடர் கழக விடுதலை நடத்துவதை போல, திமுக முரசில் நடத்துவதை போல, கம்யூனிஸ்ட் கட்சி தீக்கிதை நடத்துவதை போல, அப்ப தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய பத்திரிகையின் பெயர் நீதி. அதனாலதான் நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பு தான் 1920 இந்த மாநிலத்தின் ஆட்சியை கைப்பற்றியது. அப்படி கைப்பற்றுகிற கால முறையிலும் பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார். நீதி கட்சி செஞ்ச சாதனை எல்லாம் பெரியார் வரவேற்கிறார். சரி, ஏன் நீதி கட்சி இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவானுச்சு அப்படின்னா, இந்த வரலாற்றை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நண்பர்களே, சென்னை மாநகரத்தின் மேயராக சர்பிட்டி தியாகராயர் மேயர வந்தார். அவர் மேயர வந்தப்ப சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்திற்கு 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார். சொந்தமா நன்கொடை 10,000. அப்ப 10,000, இப்ப அது பல லட்சம். 10,000 கொடுத்தார். ஒரு மேயர் கும்பாபிஷேகத்துக்கு 10,000 கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு போறாரு. கும்பாபிஷேகத்துக்கு போனா சர்பிட்டி தியாகராயர் கும்போலோட கும்போலன்னு கும்பாபிஷேகத்தை பாடுறான்னா, கும்போலோட கும்போலன்னு கும்பாபிஷேகத்தை பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருந்த மேயர் சர்பிட்டி தியாகராயர் அப்படி சுத்தி முத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்த்தா விஐபி நாற்காலின்னு ஒன்று போட்டிருக்கான். அந்த விஐபி நாற்காலியில யார் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா, அவர்கிட்ட வேலை பார்க்கிற பியூனா இருக்கிற ஒரு பாப்பான் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கான். அப்பதான் அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த சர்பிட்டி தியாகராயர் நேரா வெளியில வந்து கார்ல ஏறி உட்கார்ந்து டிரைவர்ட்ட சொன்னார், நேரா வண்டிய நடேசனார் வீட்டுக்கு விடுறார். அதுவரையில நடேசனாரும் சர்பிட்டி தியாகராயரும் எதிரும் புதிருமா இருந்தவங்க. நடேசனார் வீட்டுக்கு வண்டி போடுச்சு. நடேசனார், டி.எம். நாயர், அதே போல நண்பர்களே, இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்துதான் இந்த அமைப்பை முதல்ல கட்டமைச்சார். திராவிடர் இயக்கத்தில் இருக்கிற பேச்சாளர்கள் எல்லோருமே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2 எல்லோரும் படிச்சிருக்கணும். 1, சர்பிட்டி தியாகராயர் தந்த நான் பிராமின் மேனிபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை. 2, சென்னையில டி.எம். நாயர் ஆற்றிய உரை. அந்த உரை எவ்வளவு அற்புதமானது அப்படின்னா, அன்னைக்கே டி.எம். நாயர் சொன்னார், தமிழர்களே, நாமெல்லாம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது நமது வீட்டிற்குள் திருடர்கள் நுழைவதை போல
ஆரிய பார்ப்பனர்கள் நம் நாட்டிற்குள் நுழைந்து விட்டார்கள். இந்த ஆரிய பார்ப்பனர்கள் எந்த காலத்திலும் தன்னை மாற்றிக் கொள்ள மாட்டார். யார்? டி.எம். நாயர் சொல்றார். எப்படி அப்படின்னா, சிறுத்தை தான் உடலில் இருக்கிற புள்ளியின் நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளும், பார்ப்பான் தான் பிறவி குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டான். தெளிவானைக்கு சொன்னார். இன்னைக்கு அவங்க மாத்திக்கல. அந்த நீதி கட்சி ஆட்சியில தான் பனங்கலரசர் முதலமைச்சர். அந்த பனங்கலரசர் செய்த புரட்சி என்ன அப்படின்னா, அமெரிக்கா இன்னைக்கு நம்ம வல்லரசு நாடு, உலகத்திற்கே கட்ட பஞ்சாயத்து நடத்தின நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் கூட வாக்களிக்கிற உரிமை பெண்களுக்கு இல்லை. இருந்துச்சு. ஓட்டு போற உரிமை பெண்களுக்கு அமெரிக்காவில் கூட கொடுக்கல. முதலில் பெண்கள் வாக்களிக்கலாம் என்ற உரிமையை தந்த இயக்கத்திற்கு பெயர்தான் நீதி கட்சி ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பெண்களுக்கு ஓட்டு போற உரிமையை முதல்ல கொடுத்தது நீதி கட்சி. இரண்டாவது என்ன அப்படின்னா, இப்ப கோயில்ல சொத்துக்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் சுரண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு 3000 ஏக்கர் நிலம். யார் எழுதி வச்சு? நம்ம மன்னர்கள் எழுதி வச்ச நிலங்கள் 3000 ஏக்கர். அதுல 2000 ஏக்கர் நிலத்தை பாப்பம் வித்துட்டான், தீட்சிதர்கள் வித்துட்டான். இப்ப 1000 ஏக்கர் நிலமா இருக்கு, வடக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாப்பா எல்லாத்தையும் சுரண்டி கொளுத்தான். இந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்து அறநிலையத்துறை என்ற ஒரு அமைப்பு. அதை உருவாக்கியது பனகலரசர் ஆட்சி. மூன்றாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கல்லூரியில படிக்கிறான், பள்ளியில படிக்கிறான். அன்னைக்கு மருத்துவ படிப்பு படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பனகலரசு சொன்னார், மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதத்திற்கு தொடர்பு இல்லை, சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என அரசாணை பிறப்பித்தவர் பனகலரசர். நான்காவது சாதனை என்ன அப்படின்னா, 1928 முதலில் நமக்கு இடஒதுக்கீடு என்பதை வழங்கியது சீர்காழியைச் சேர்ந்த அன்றைய அந்த துறையின் அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார். நீதி கட்சி ஆட்சியிலே பார்ப்பனர்களுக்கு இதுக்கு தாங்கல. எல்லா பார்ப்பனர்களும் ஒன்னா சேர்ந்து மதுரையில ஒரு பார்ப்பன சங்க மாநாடு கூட்டினாங்க. அந்த மாநாட்டுக்கு, ஏன்னா நீங்க பல பேருக்கு இந்த தொடக்கம் தெரியணுங்கிறதுனால நான் தொடங்கி வர்றேன், இன்னும் பின்னாடி பல செய்தி இருக்கு. அப்படி மதுரையில பார்ப்பன சங்க மாநாட்டிற்கு முதலமைச்சராக இருந்த பனகலரசரை பார்ப்பன சங்கம் கூப்பிட்டார். பார்ப்பன சங்க மாநாட்டுக்கு பனகலரசர் போனார். ஒரு முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து இருக்கார். எல்லா பார்ப்பனர்களும் முதலமைச்சர் பனகலரசரை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தியே பேசுறான். பேசுற எந்த பாப்பானும் தமிழ்ல பேசல, பேசுற எந்த பாப்பானும் ஆங்கிலத்துல பேசல, பேசினப்ப அத்தனை பேரும் சமஸ்கிருதத்தில் பேசலாம். பேசிட்டு நிறைவாக முதலமைச்சர் உரையாற்றுவார். பேச வந்த பனகலரசர் தொடக்க முதல் முடிக்கிற வரையிலும் சமஸ்கிருதத்திலேயே பேசினார். ஏன்னா முதுகலையில் சமஸ்கிருதத்தில் பட்டம் பெற்றவர் பனகலரசர். அப்பதான் பாப்பானுக்கு அடிவயிறே கலக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க பனகலரசர் மட்டும் இல்ல, பெரியாரே பார்ப்பன சங்க மாநாட்டில் போய் பேசியிருக்காரு. பல பேருக்கு தெரியாது. பார்ப்பன சங்க இளைஞர் மாநாட்டுக்கு பெரியார் பேச கூப்பிட்டார். பெரியார் மாநாட்டுக்கு பேச போனார். மேடையில பெரியார் உட்கார்ந்திருக்கார். எல்லா பார்ப்பான பெரியாரை எரிக்கிற போல பார்க்கிறான். பெரியார் சொன்னார், பார்ப்பனர்களே, நீங்க பார்க்கிற பார்வையே எனக்கு புரியுது. ஆனா நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேட்க வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களை விட உயர்ந்தவர்களாகவோ உங்களை விட மேலானவர்களாகவோ எங்களை மதிக்கணும் அப்படின்னு நான் கேட்க வரல. நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா, எங்களையும் நீங்க மனுஷனா மதிங்க. எங்களை நீங்க மனுஷனை மதிக்கல. மாட்டை விட, பன்றியை விட,
ஏன் மலத்தை விட இழிவாகத்தான் எங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். மலத்தை விட கேவலமா உங்க சந்தேகமா? நீங்க ஒண்ணு பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். யாராவது கும்பகோணத்துக்கு போனவங்க இருப்பீங்க, அல்லது இனிமேலாவது கும்பகோணத்துக்கு போன பாருங்க. நீங்க கும்பகோணத்துக்கு போய் இறங்கினீங்கன்னா கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு அண்ணாந்து பாத்தீங்கன்னா பேருந்து நிலையத்துக்கு பேரு சாம்பசிவ ஐயர் பேருந்து நிலையம் இருக்கும். யார் தெரியுமா அந்த சாம்பசிவ ஐயர்? 1938 கும்பகோணம் என்ற ஊருக்கு சேர்மன். சாம்பசிவ ஐயர் சேர்மனா இருந்தப்ப அந்த அவையில உறுப்பினராக இருந்தவர் நாராயணசுமி ஐயர், கவுன்சிலர். நாராயணசுமி ஐயர் கும்பகோணம் நகர்மன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். இன்னைக்கும் கும்பகோணம் நகர்மன்ற குறிப்பேட்டில் அது பதிவாகி இருக்கு. என்ன தெரியுமா தீர்மானம்? இனிமேல் பார்ப்பன அக்ரஹாரத்தில் இருக்கிற கக்கூச தாழ்த்தப்பட்டவன் சுத்தம் செய்யக்கூடாது. எங்க மலத்தை தொட்டா எங்க மலம் தீட்டாயிடும். கும்பகோணத்துல நகர்மன்றத்தில் தீர்மானம் போட்டான். சரி, யாருக்கு உங்க மலம் தள்ளணும்? இது கம்பம் போலீஸுக்கு தெரியாது, இந்த தீர்மானம் எல்லாம் தெரியாது. யாருக்கு தள்ளணும்? அதுக்கு என்ன தீர்மானத்தில் சொன்னா? ஜாதி இந்துக்கள். யார் ஜாதி இந்து? நம்ம சொல்ல ஒரு ஆண்ட பரம்பரை. இந்த ஆண்ட பரம்பரை பாப்பான் பேண்டது அல்லணும்னா தீர்மானம் போட்டான். பெரியார் கேட்டார், நாங்க மலத்தை விட இழிவானவர்களா, மலத்தை விட கேவலமானவர்களா கேட்டுட்டு ஐயா சொன்னார், பார்ப்பனர்களே என்னுடைய காலத்திற்குள்ளாக திருந்துங்கள், இல்லன்னா எனக்கு பிறகு வருகிற சந்ததியினர் இப்படி அமைதியா இருப்பான்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டு ஐயா சொல்றார், எங்கள்ல இருந்து 4 பெரிய மனுஷன் வர்றோம். பெரிய இயல்பா பேசுறாரு. எங்கள்ல இருந்து 4 பெரிய மனுஷன் வர்றோம், உங்கள்ல இருந்து 4 பெரிய மனுஷன் வாங்க, பொது வெளியில ஒரு ஜமுக்களத்தை விரிப்போம். ஐயா சொல்ற ஜமுக்களத்தை விரிச்சு உட்கார்ந்து பேசுவோம், பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க வாழை இழையை போன்றவர்கள். நாங்க யார் தெரியுமா? கரும்பேல் முல்லை போன்றவர்கள். முள்ளு வாழை இலையில பட்டாலும், வாழை இலை முள்ளுல பட்டாலும் நட்ட வாழை இலைக்கு தான். நீங்க எங்கள்கிட்ட மோதினாலும், நாங்க உங்கள்கிட்ட மோதினாலும் அழிய போறது நீங்க தான். அதனால மாத்தீங்க. பெரியார் பார்ப்பன சங்க மாநாட்டில் பேசினார். இன்னைக்கு பாப்பா திருந்தலையே, இன்னைக்கு பாப்பா மாறலையே, வரலாற்றை அப்படியே திருப்புறான். இன்னைக்கு என்ன கொடுமை தெரியுமா நண்பர்களை? இந்த ஆண்டு 100 சுயமரியாதை இயக்கத்துக்கு மட்டுமல்ல, சர்ஜான் மெர்சுலின் என்கிற திராவிட நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை நிரூபியவருக்கு 100. நம்முடைய முதலமைச்சர் கூட அறிவிச்சிருக்க என்ன தெரியுமா? சர்ஜான் மெர்சுலினுடைய 100 திராவிட மாடல் அரசு 100 விழாவாக நடத்தும். அந்த விழாவில் சர்வதேச கருத்தரங்குகள் உருவாக்கப்படும். ஏன் தெரியுமா? ஒன்றிய பிஜேபி அரசு, மோடி அரசு 17 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்கா. அகழாய்வு என்ன தெரியுமா? அந்த 17 பேர் கொண்ட குழு, 17 பேர் கொண்ட குழுவுல 14 பேர் பாப்பான், 3 பேர் அதிகாரி. எதை ஆய்வு பண்ண போறாங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் இல்ல, அது வேதகால நாகரிகம் நிறுவ போறோம். இன்னைக்கு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த 100 மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக சொன்னார் பாருங்க, 1949 செப்டம்பர் 17 சென்னையிலே ராபிஸ்தான் பூங்காவிலே அண்ணாவால் தொடங்கப்பட்ட இந்த திமுகவிற்கு 75வது பவள விழாவும் இந்த ஆண்டுதான். இந்த சூழ்நிலையில இந்த நீதி கட்சி ஆட்சி ஒரு சரித்திர சாதனை படைத்துக் கொண்டிருந்தது. பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் நீதி கட்சியின் சாதனையெல்லாம் பாராட்டுறார், நீதி கட்சியோட சாதனையை வரவேற்கிறார். காங்கிரஸ் பெரியார் வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார்.
அந்த சுயமரியாதை இயக்கம் என்ன செஞ்சிச்சு, அதே நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுயமரியாதை இயக்கம் என்ன செஞ்சிச்சுன்னு இப்ப பல பேர் கேட்கறான். புதுசா பல பேர் பொறுத்தவங்க பெரியார் என்ன செஞ்சுட்டாருங்க, சுயமரியாதை இயக்கம் என்ன பெரிய செஞ்சிச்சுங்க, திராவிட கழகம் என்ன பெரிய சாதிச்சுச்சுங்க, நீங்க ஒன்னும் பெரிய ஆராய்ச்சி பண்ணுவோம்னா இந்த இயக்கம் என்ன செஞ்சிருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியும். வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி யார்? இந்திய சுதந்திரத்திற்காக தான் சொத்து அனைத்தும் இழந்தார். இந்த நாட்டின் விடுதலைக்காக தான் படித்த MABL பட்டத்தையும் இழந்தார். இந்த நாட்டின் விடுதலைக்காக இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே செக்கிழுக்க வைக்கப்பட்டார். அந்த வ.உ.சி சொல்றார், பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்பதை தொடங்குவதற்கு முன்பு நான் சென்னையில் இருக்கிற இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன். இப்ப இந்துன்னு ஒரு பத்திரிகை வருது பாருங்க, அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன். அன்றைக்கு இந்து பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தவர் கஸ்தூரிரங்க ஐயங்கார். நான் உள்ளே நுழைகிற போது கஸ்தூரிரங்க ஐயங்கார் என்ன எப்படி தெரியுமா கூப்பிட்டார்? வ.உ.சி சொல்றார், வாடா சிதம்பரம். எந்த வ.உ.சி MABL படித்தவர், சொந்த காசுல கப்பல் கட்டி வாணிபம் செய்து காட்டியவர், வெள்ளைக்காரன் கப்பலை விட பயணத்திற்கு தொகை என்பதை குறைவாக வாங்கியவர், கடைசி காலத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் சென்னை பெரம்பலூரில் பெட்டி கடை வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவர். அந்த வ.உ.சி சொல்றார், என்னை பார்த்து வாடா சிதம்பரம். யார் கூப்பிட்டது? கஸ்தூரிரங்க ஐயங்கார். சொல்லிட்டு அவர் திரும்ப சொன்னார், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பிறகு அதே இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு நான் போனேன். அதே கஸ்தூரிரங்க ஐயங்கார் என்னை எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? வாங்கோ சிதம்பரம் பிள்ளை வாள் அப்படின்னு கூப்பிட்டார். வாடா சிதம்பரம் சொல்ல கஸ்தூரிரங்க ஐயங்கார் வாங்கோ சிதம்பரம் பிள்ளை வாள் கூப்பிட்டார்னா இதுதான்டா தந்தை பெரியார் செய்த புரட்சி என வ.உ.சி சொன்னார். கம்ப காவல்துறைக்கு தெரியாது. வ.உ.சி மட்டும் இல்ல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இடையே கம்பத்தில் இந்த தெருவை காட்டி இந்த தெருவில் இது யார் வீடு அப்படின்னு கேட்டா 100 வருஷத்துக்கு இடையமா சொன்னா இது தேவர் வீடு, இது பிறன்மலை கல்லர் வீடு, இது கவுண்டர் வீடு, உடையார் வீடு, நாடார் வீடு, பல்லர் வீடு, பறையர் வீடு, இப்படிதான் அடையாளம் காட்டினா. இன்னைக்கு ஒரு தெருவை காட்டி இது யார் வீடுன்னு கேளுங்க, இது யார் வீடுன்னு கேட்டா இது நீதிபதி வீடு, இது வக்கீல் வீடு, இது போலீஸ் வீடு, இது கலெக்டர் வீடு, இது வாத்தியார் வீடுன்னு சொல்றோம்னா இந்த மாற்றத்தை உருவாக்கியதுதான் சுயமரியாதை இயக்கம். இந்த இயக்கம் தொடங்கினது கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லோரும் படிக்கணும், எல்லோருக்கும் உத்தியோகம் கிடைக்கணும், விகிதாச்சார தன்மையில் அதிகாரத்தில் அமர்த்தப்படணும். அதற்காகத்தான் பெரியார் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். அவர் உழைத்த உழைப்பினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி மாறி இருக்கு, இவ்வளவு உயர்ந்திருக்கு. பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த கிரைன் முகர்ஜி மிகச்சிறந்த பார்லிமெண்டரியன், மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என்று சொல்லப்பட்ட கிரைன் முகர்ஜி ஒரு முறை சொன்னார், 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டில் நிலைத்து பேசக்கூடிய தலைவன் யார்? கிரைன் முகர்ஜி சொல்லுகிறார், 500 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் நிலைத்து பேசக்கூடிய தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் மட்டும் தான் பேசப்படுவார். பெரியார் செத்த 50 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எதிரிகள் கண்ணில் வரல ஆற்றாரா இல்லையா? இன்னைக்கு சன் பரிவாரிகள் சங்கிகள் பெரியார கண்டு நடுகிறானா இல்லையா? என்ன காரணம்? வடநாடு அதிருதியா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி நாடாளுமன்ற அவையிலே ஒரு பிரதம அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடியை அமர வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி பேசுகிறார். மோடிஜி அவர்களே, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணா நீங்க கால் ஊன்றலாம், இந்தியாவில்
எந்த மாநிலத்தில் நீங்க ஆட்சி பிடிக்கலாம். இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்திற்குள்ளே நீங்க கால் வைக்க முடியாது. அதுதான் தமிழ்நாடு. காரணம், அது பெரியார் பிறந்த மண். நாடாளுமன்றத்தில் பெரியார் இன்னைக்கு பேசப்படுகிறார். பெரியார் உலகம் முழுவதும் பேசப்படுகிறார். தத்துவ தலைவனாக பெரியார் ஏற்றிச் செல்லப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகளை விளக்குகிற அதே நேரத்தில் நண்பர்களை, இந்த மண்ணில் பல முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலே இந்திய விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஓமந்தூ ராமசாமி ரெட்டியார். அவருக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர் குமாரசாமி ராஜா. அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் ராஜகோபாலாச்சாரியார். அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் பக்தவசலம். அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு கலைஞர். கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மையார். ஜானகி அம்மையாருக்கு பிறகு இடையிலே நாவலர். இவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா. இவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ். இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட பல முதலமைச்சர்களை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கு. எல்லா முதலமைச்சரும் பேசுறாமா? உங்களுக்கு யாருக்காவது கம்பத்துல குமாரசாமி ராஜா எந்த ஊருக்காரன்னு தெரியுமா? அவர் எப்ப முதலமைச்சரா இருந்தாரு தெரியுமா? அவர் முதலமைச்சராக என்ன செஞ்சாரு தெரியுமா? தெரியாது. யாருக்காவது பக்தவசலத்தை தெரியுமா? யாருக்காவது ராஜாஜி தெரியுமா? பேசுறோமா? இல்ல. ஏன் காமராஜரை பேசுறோம்? ஏன் அண்ணாவை பேசுறோம்? ஏன் கலைஞரை பேசுறோம்? ஏன் எம்ஜிஆர் பேசுறோம்? ஏன் இவங்க பேசுறோம்? மக்களை பற்றி யார் கவலைப்பட்டார்களோ அந்த மக்கள் தனக்காக உழைத்த தலைவர்களை நினைவு கூறுகிறார்கள். மற்ற எல்லாரும் பேசுவதில்லை. காமராஜர் இந்த மண்ணில் 9 ஆண்டு கால முதலமைச்சர். 9 வருஷம். அந்த காமராஜர் தான் ராஜாஜி மூடியது 6200 பள்ளி. பெருந்தலைவர் காமராஜர் திறந்தது 14000 பள்ளி. ஊரூரா பள்ளிக்கூடத்தை காமராஜர் திறந்தார். பையன் வல்ல. மதிய உணவு திட்ட காமராஜர் அறிமுகப்படுத்தினார். காமராஜர் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மதிய உணவு திட்டத்தை சென்னை மாநகராட்சியில் மட்டும் நடைமுறைப்படுத்தியது நீதி கட்சி ஆட்சி. காமராஜர் மதிய உணவு திட்டத்தை போட்டார். ஏன் போட்டார்? ஒரு ஒண்ணுல காமராஜர் சேலத்துல பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு கார்ல வர்றார். நாமக்கல் ஒரு கார் தாண்டுது. சாலை ஓரத்தில் பார்க்கிறோம், சின்ன பையன் மாடு வச்சுக்கிட்டு இருக்கான். காமராஜர் கேட்ட, ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாடு வைக்கிறீன்னார். பையன் கேட்ட, பள்ளிக்கூடத்துக்கு போனா யாருக்கு சோறு போடுவான்னா? காமராஜர் கேட்ட, சோறு போட்டா நீ பள்ளிக்கூடத்துக்கு போவியன்னார். போவண்ணா. கல்வியாளர் நேற்று சுந்தரடி என்பவர் அழைத்து பிள்ளைங்களுக்கு மதிய உணவு போடணும், எவ்வளவு செலவாகுனார்? நம்ம பட்ஜெட்ல பாதி போயிடும்னா. காமராஜர் சொன்னார், பட்ஜெட் பணத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு சோறு போட வேண்டாம், மதிய உணவு போடணும். இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுவதற்காக நான் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் மடிப்பிச்சு எடுத்து வந்து தருகிறேன். அது வைத்து குழந்தைகளுக்கு சோறு போட வேண்டும் என்று சொன்ன தலைவன் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் 9 வருஷம் முதலமைச்சர். காமராஜருக்கு பிறகு வந்து அண்ணா 2 வருஷம் கூட முதலமைச்சர் கிடையாது. 1 வருஷம் 11 மாதம் அண்ணா முதலமைச்சர். அண்ணா சாதித்த சாதனை என்ன தெரியுமா? இப்ப திமுகங்கிற கட்சியை 49 அண்ணா தொடங்கினாலும் தேர்தல் நிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவதற்கு அண்ணா திருச்சியில் ஒரு மாநாடு கூட்டினார். அந்த மாநாட்டு மேடையில் 2 பெட்டி வச்சார். இந்த பக்கம் ஒரு பெட்டி, இந்த பக்கம் ஒரு பெட்டி. தேர்தல் நிக்கலாங்கிறவன் இந்த பெட்டியில் ஓட்டு போடு, தேர்தல் நிக்க வேணாங்கிறவன் இந்த பெட்டியில் ஓட்டு போடுனார். அதிகமான ஓட்டு தேர்தல் நிக்கலாம் விழுந்துச்சு. திமுக முதலில் சந்தித்த தேர்தல் 1957 முதல் தேர்தலிலேயே
திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்றது. முதல் தேர்தல் 15 இடத்துல ஜெயிச்சிச்சு. அண்ணா வெற்றி பெற்றார், கலைஞர் வெற்றி பெற்றார், மதியழகன் வெற்றி பெற்றார், எல்லாம் அவங்க நம்ம சத்தியவனத்தில் ஜெயிச்சார். திமுகவில் அன்னைக்கு பெரும் தலைவராக கருதப்பட்டவர்களே நாவல் நெடுஞ்செடியை மட்டும் சேலம் தொகுதியில் நின்று தோத்து போனார். மற்றெல்லாம் ஜெயிச்சார். நான் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டால் எதிர்கட்சி வரிசையில் திமுக உட்கார்ந்து, ஆளுங்கட்சி காங்கிரஸ், முதலமைச்சர் காமராஜர். அப்போ ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, பெரியார் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கார். என்ன போராட்டம்னா, சாதியை பாதுகாக்கிற இந்திய அரசியல் சட்ட பிரிவுகள் கொளுத்தப்படும். பெரியார் சொல்லிட்டார். இப்ப என்ன வேடிக்கை தெரியுமா, கொளுத்துனா என்ன தண்டனை கொடுக்கிறதுன்னு சட்டத்துல இல்ல. சட்டத்தை எழுதினாங்க பாருங்க குழு, அவங்களுக்கு பெரியார் ஒரு ஆள் வருவார், இப்படியெல்லாம் சட்டத்தை கொளுத்துவார் அவங்களுக்கு தெரியல. சட்டத்துல இடம் இல்ல. பெரியார் அரசாங்கம் சொல்றார், இங்க இருக்கிற காவல்துறை காவல்துறை தெரிஞ்சுக்கணும், நாங்க போராட்டம் எப்படி நடத்துவோம், எங்களோட அணுகுமுறை எப்படி தெரியுமா. பெரியார் அரசாங்கத்துக்கு சொல்றார், நான் சட்டத்தை கொளுத்துனா எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது சட்டத்தில் இல்ல, அதனால அரசாங்கத்துக்கு 15 நாள் அவகாசம் தரேன், நீ புதுசா ஒரு சட்டத்தை உருவாக்கிக்க, அதுக்கு பிறகு கொளுத்துறேன். உலகத்திலே அரசாங்கத்திற்கு அவகாசம் கொடுத்து போராட்டம் நடத்திய ஒரே தலைவன் பெரியார். உன்னை காமராஜர் அமைச்சரை கூட்டார், சட்டமன்றம் கூடுது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த கல்யாண சுந்தரம் எழுந்திருச்சு காமராஜர் பார்த்து பேசுறார், முதலமைச்சர் அவர்களே, பெரியார் சட்டத்தை கொளுத்த போகிறாராம், ஒருவேளை அவர் சட்டத்தை கொளுத்தி விட்டால் பெரியாருக்கு சாதாரண தண்டனை கொடுக்க கூடாது. கல்யாண சுந்தரம் சொல்றார், எப்படி தெரியுமா கொடுக்கணும், இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கூண்டை உருவாக்கி 30 ஆண்டு காலம் பெரியார சிறையில் அடைக்கணும். அவர் ஆவேசமா பேசுறார். அடுத்து அண்ணா பேசணும், எதிர்கட்சியில் சொல்றார். அண்ணா எழுந்திருச்சு முதலமைச்சர் பார்த்து சொன்னார், முதலமைச்சர் அவர்களே, நீங்க பெரியார கைது செஞ்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா, அவர் வயசானவருக்கிறதுனால நான் சொல்லல, பெரியார் எதை செய்தாலும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டார். அதனால உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், முதலமைச்சருக்கு ஒண்ணு சொல்றேன். அண்ணா பேசுறார், நீங்க எல்லாம் பெரியார தூரத்தில் இருந்து பார்த்தவங்க தான், ஆனா நான் பெரியாரை அருகில் இருந்து பார்த்தவன். நான் பெரியார் சிரிச்சு பார்த்திருக்கேன். யார் அண்ணா பேசுறாரு, பெரியார் சிரிச்சு பார்த்திருக்கேன், பெரியார் அழுதும் பார்த்திருக்கேன், பெரியார் வயிறு குலுங்க சிரிச்சிருக்கார், பெரியார் கண்ணீர் விட்டு கதறி கதறியும் அழுதிருக்கிறார். சரியேற்றி பன்னீர்செல்வம் மறைந்த போது பெரியார் கதறினார், அழுது பார்த்திருக்கேன். ஆனால் பெரியார சிரிச்சு பார்த்தனா, பெரியாரை அழுது பார்த்தனா, பெரியார் பயந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. 30 ஆண்டு அல்ல, 300 ஆண்டு சிறை என்றாலும் பெரியார் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார். எனவே பெரியார்ட்ட பேசுங்க, பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நண்பர்களே, அந்த காமராஜருக்கு பிறகு முதலமைச்சராக அண்ணா வந்த பிறகுதான் பெரியார் எண்ணங்களை எல்லாம் சட்டமாக்கினார். மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் அண்ணா. இருமொழி கொள்கை இந்திக்கிடமில்லை என சட்டம் கொண்டு வந்தவர் அண்ணா. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் தந்தவர் அண்ணா. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பட்டயம் வழங்கியவர் அண்ணா. இன்னொரு சிறப்பு தெரியுமா, அரசு அலுவலகங்களில் எந்த மத சின்னங்களும் இருக்க கூடாதென அரசாணை பிறப்பித்தவர் அண்ணா. இவ்வளவு சாதனை அண்ணா செஞ்சார். சரித்திரத்தை அண்ணா படைத்தார். அண்ணாவிற்கு பிறகு அண்ணாவுக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் மறைந்த பிறகு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் முதலமைச்சர் வந்துட்டார். முதலமைச்சர் வந்த கலைஞருக்கு என்ன பெருமை சிறப்பு அப்படின்னா, அவர் 19 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்திருக்கார். 5 முறை
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். 50 ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவர் இருந்திருக்கிறார். 80 ஆண்டு காலம் ஒரு பொது வாழ்க்கை உள்ளடக்கப்பட்டது. இதுல என்ன வேடிக்கைன்னா, கலைஞர்கிட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்க சாதாரண வெகுஜன மக்கள் என்ற சாதியில் பிறக்காத நீங்க, ஊருக்கு ஒருவர் 2 பேர் 4 பேர் இருப்பீங்க, உங்களால் எப்படி முதலமைச்சர் பொறுப்புக்கு வர முடிந்தது? கலைஞர் சொன்னார், நான் சாதாரண மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கிறேன், அப்படி மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நான் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்திருக்கேன்னா, என்னை மக்கள் தலைவனாகவும் முதலமைச்சராகவும் அமர்வதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் என்ற மகத்தான தலைவர். அவர் இல்லைன்னா அந்த பதவி எனக்கு கிடையாது. கலைஞர் பெரியார் வர்ணிப்பார், கலைஞர் ஆட்டம் வர்ணிக்க முடியாது. கலைஞரை வர்ணிக்கிற போது கலைஞர் சொல்லுவார், வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு. பெரியாரோட தாடி எப்படி வர்ணிப்பார்? வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்று வேங்கை போல் எடுகின்ற பார்வை உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழிகள் 2 கருவண்டு, அதில் சாகுவரை ஒளி உண்டு, பம்பரமும் ஓய்வரும் சுற்றியபின். இவரோ படுகளம்மாய் ஆன பின்னும் பம்பரம்மாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய், எதிரிகளை நடுங்க வச்சு இடி ஒளியாய், இன உணர்வின் தீப்பந்த பேரொழியாய், இடிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர் சாலா என்றும் பேசுகின்ற ஏதன்சின கருத்து சாக்ரட்டிஸாய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். அண்ணாவை பத்தி கலைஞர் எழுதினார். அண்ணாவை பத்தி கலைஞர் தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அந்நியர் என்பார், அருண்மொழி காவலர் என்பார், அரசியல்வாதி என்பார். இவையெல்லாம் தனித்தனி அடைப்பதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்று அடைத்திடவும் அவர் அன்னை பெயரும் தந்தார். அந்த கலைஞர் பெரியார் மறைந்த போது ஒரு கவிதை எழுதினார். இவ இங்க கூட பேசும்போது ஐயா நம்முடைய பாண்டிய பேசி முடிச்ச உடனே ஒரு முழக்கம் போட்டார், பெரியார் புகழ் ஓங்குக. முழக்கம் போட்டார். நீங்க எல்லாம் ஓங்குக சொன்னீங்க. நாங்க பெரியார செத்ததாவே எனக்கு கிடையாது, அண்ணாவையும் கலைஞர் நாங்க இறந்ததா நினைக்க, நாங்க புகழ்னே சொல்ல மாட்டோம், வாழ்கன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வாழ்றோம். இன்னைக்கும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் வாழ்கிறார்கள். தத்துவமாக நம்முடைய குருதி ஓட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளன் சாவதில்லை, புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, புரட்சியாளர்கள் விதைக்கப்படுகிறார்கள். கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ சாகவில்லை, தத்துவமாக வாழுகிறார்கள். அதனாலதான் உங்களுக்கு தெரியும், கார்ல் மார்க்ஸ் உலகத்திலே மிகச்சிறந்த சிந்தனையாளர், பொருளாதார மேதை. கார்ல் மார்க்ஸ் மறைந்த செய்தியை உலகத்திற்கு வெளிப்படுத்தியவன் ஏங்கல்ஸ். கார்ல் மார்க்ஸ் மறைந்த போது ஏங்கல்ஸ் என்ன சொன்னார்? கார்ல் மார்க்ஸ் இறந்து விட்டார் சொல்லலை, கார்ல் மார்க்ஸ் செத்து போயிட்டார் சொல்லலை. ஏங்கல்ஸ் சொன்னா கார்ல் மார்க்ஸ் இன்று முதல் தான் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார். பெரியார் மறைந்த போது கலைஞர் எழுதுற இடத்துல சொன்னார், பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். செத்துட்டார் சொல்ல, பெரியார் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார். நாம் தொடர்வோம். அப்படிப்பட்ட கலைஞர் இந்திய அரசியலையே பிரமிக்க செய்தார். கலைஞர் ஒரு செய்தியாளர் கேட்டார், உங்களை பற்றி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையில பதில் சொல்ற பெருமை கலைஞரை தவிர வேற யாருக்கு கிடையாது. கலைஞர் கேட்டான்,
நீங்க எழுத்தில் தலை சிறந்தவரா, பேச்சில் தலை சிறந்தவரா? ரெண்டும் தான் சொல்லக்கூடாது. ஒரே சொல், பேச்சிலா எழுத்தலா? கலைஞர் பதில் சொன்னார், வாய் மை. வாய் மை ரெண்டு தான் காரணம். ஒரே சொல், ஒற்றை சொல்ல பதில் அற்புதமா சொல்லுவார் அந்த கலைஞர். உங்களை பற்றி ஒரே வரியில சொல்லுங்க. கலைஞர் சொன்னார், நான் மாண்புமிகு சுயமரியாதைக்காரன். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லல, மாண்புமிகு சுயமரியாதைக்காரன். அப்படி சொன்னவர் கலைஞர். அதனாலதான் பெரியார் அண்ணா உயிரோடு இருக்கும் போது முதலமைச்சர் அண்ணா மேடையில் உட்கார்ந்திருக்கார், கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர். கலைஞர் மேடையில் உட்கார்ந்திருக்கார், அவருக்கு வயசு 29. கலைஞர் மேடையில் இருக்கார், அண்ணா முதலமைச்சர் இருக்கார், பெரியார் பேசுறார். பேசும்போது ஐயா சொல்றார், இந்த கருணாநிதிக்கு சென்னையின் மைய பகுதியில செலவைக்கணும். பெரியார் வாயால ஒரு தலைவனுக்கு செலவைக்க வேண்டும் என்று சொன்னது கலைஞரை தவிர வேற யார் கிடையாது. வேற யாருக்கு பெரியார் செலவைக்கணும் சொன்னார், கலைஞருக்கு வைக்கணும் சொல்லிட்டு ஐயா சொன்னார், அந்த சிலை அமைப்பு குழுவிற்கு நானே புரவலர். பெரியார் சொன்னார், நானே புரவலர். அந்த சிலை அமைப்பு குழுவிற்கு தலைவராக தவ திரு குருமக சன்னிதானம் குன்றகுடி அடிகளார் தலைவராக இருப்பார். செயலாளராக கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவில் இருப்பார். பொருளாளராக இன்றைய திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி இருப்பார். பெரியார் அறிவித்தார். அப்படிப்பட்ட கலைஞர் கொள்கையிலே எவரிடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த கொள்கையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தந்தார். அவர் தொடாத துறையே கிடையாது, எல்லா துறையிலும் சரித்திரம் படைத்தார். நான் சொன்ன பாருங்க, தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியில 100% பிற மாநில பெறல் ஏன் சொன்னேன்? நான் ஒண்ணு போற போக்குல வார்த்தை ஜாலத்திற்காக சொல்லல. கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியில் பிற மாநில பெற்றிருக்கிறதா? நம்மால பல பேர் சொல்லுவாங்க, கேரளா 100க்கு 100 படிச்சிருக்கா. கேரளாவில் கையெழுத்து போட தெரிஞ்ச அத்தனை பேரும் படிச்சவங்க பட்டியல வரான். கேரளாவில் மக்கள் தொகை என்பது நம்மள சரிபகுதி தான். 100க்கு 100 இந்தியாவில் படித்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலம் கிடையாது. அடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு ஒன்றிய அரசு மோடி அரசு தலைமையில் இருக்கிற கல்வித்துறை என்ன சொல்றான், இந்தியாவிலேயே உயர்கல்வியில் 54% பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். எந்த மாநிலம் இல்லையா? உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தெரியுமா? மோடி நண்பர்களே பெரிதாக கருதுகிறேன், உத்தரப்பிரதேசம் உயர்கல்வியிலே 16.4 விழுக்காடு. ராஜஸ்தான் எவ்வளவு தெரியுமா? 17.8 விழுக்காடு. பீகார் எவ்வளவு தெரியுமா? 16.8 விழுக்காடு. இந்தியா முழுவதும் உயர்கல்வியில் எவ்வளவு தெரியுமா? 22 விழுக்காடு. தமிழ்நாடு மட்டும் உயர்கல்வியில் எவ்வளவு தெரியுமா? 54 விழுக்காடு. கல்வியை நாங்க எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனோம்? கல்வி எப்படி பரப்பணும்? பள்ளிக்கூடத்தை மட்டும் திறக்கலையா? பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு காமராஜர் மதிய உணவு போட்டார், பையன் வரல. ஏன்டா பையன் கேட்ட, மதிய உணவு போடுறீங்க, நான் கிழிஞ்ச சட்ட துணியோடு எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுன்னா சீருடை கொடுத்தான். பையன் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஏன்டா பையன் சீருடை கொடுக்குறீங்க, சோறு போடுறீங்க, புத்தகம் பையன் யார் கொடுப்பான்? அது இலவசம் வரல. ஏன்டா பையன் சொன்னா, புத்தகம் கொடுக்குறீங்க, சோறு போடுறீங்க, உடை கொடுக்குறீங்க, ரைட்டு. ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டணும்? உயர்கல்வி வரல இலவசம் வரல. ஏன்டா பையன் சொன்னா, இதெல்லாம் கொடுக்குறீங்க சரி, நான் வெறுங்காலோட எப்படிங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுன்னா செருப்பு கொடுத்தான். 5 கிலோமீட்டர் தூரம் போய் நான் எப்படிங்க உயர்நிலை பள்ளி படிக்கிறதுன்னா சைக்கிள் கொடுத்தோம். 7 கிலோமீட்டர் தூரம் போய் நான் எப்படி மேல்நிலை பள்ளி படிக்கிறதுன்னா பஸ் பாஸ் கொடுத்தோம்.
இந்தியாவிலேயே பஸ் பாஸ் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, செருப்பு கொடுத்து, உடை கொடுத்து, சோறு போட்டு, புத்தகம் கொடுத்து, உயர்கல்வி வரையிலும் கல்வியை இலவசமான மக்களுக்கு வழங்குகிற ஒரே அரசு இந்த அரசு தான். இன்னைக்கு மதிய உணவு திட்டம் போட்டிருக்கோம், காலை உணவு திட்டம் போட்டார் முதலமைச்சர். காலை உணவு திட்டத்தை பாராட்டுறது யார் தெரியுமா? இந்த காலை உணவு திட்டத்தால் நாங்கள் எங்க மாணவர்களுக்கு செய்யலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம்னு சொல்றது யார் தெரியுமா? கனடா நாட்டினுடைய பிரதமர். கனடா நாட்டு பிரதமர் சொல்றார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போடுகிற காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டிலும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். எங்க முதலமைச்சர் கனடா நாட்டுக்கார பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், அங்க செய்வோங்கிறான். அப்படி கல்வியை கொடுத்த இயக்கம். அப்படிதான் கலைஞர் உயர்கல்வி மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதை இந்த மண்ணில் உருவாக்கியவர் கலைஞர். வட்டாரத்தில் ஒரு கலைக்குள்ளி என்பதை கல்லூரி என்பதை கொண்டு வந்தவர் கலைஞர். படிப்பு என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னா அதை வேலை பார்ப்பான். அதற்காகத்தான் திராவிட இயக்கம் தொடங்கியது. எனவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வாழ்நாள் முழுவதும் ஒரு கொள்கையாளனாக வாழ்ந்தார். அண்ணாவிட்ட எவ்வளவு சமரசம் பேசி பார்த்தோம். பெரியார் அண்ணாவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். திமுகவை அண்ணா தொடங்கிய போது நான் பெரியார் விமர்சித்தார், கண்டித்தார். அண்ணா இடமே சொன்னார், தம்பிகளே, பெரியார் நம்மை பேசுகிறார் என்பதற்காக நாம் பெரியாரை பேசிவிடக் கூடாது. பெரியார் ஏன் பேசுகிறார் தெரியுமா? கோழி தன்னுடைய குஞ்சை மிதித்துதான் பழக்கும், யானை தன்னுடைய குட்டியை உதைத்துதான் பழக்கும். அதே போல் பெரியார் எதிரிகள் தாக்குகிற போது அந்த தாக்குதலை நீங்கள் தாக்கு பிடிப்பீர்களா என சோதிப்பதற்காகத்தான் நம்மை பேசுகிறார். நாம் பெரியாரை பேசிவிடக் கூடாது. அதனால அண்ணா சொன்னார், இந்த வாழ்வின் வசந்த காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றதல்ல, ராணியம்மையாரோடு குடும்பம் நடத்தியதல்ல. என் வாழ்வின் வசந்த காலம் என்பது பெரியாரோடு கரடு முரடான பகுதிகளில் சென்று களப்பணியாற்றினே, அதுதான் என்னுடைய வாழ்வின் வசந்த காலம் என்று சொன்னவர் அண்ணா. பெரியாரை பற்றி ஒரே வரியில் அண்ணா சொன்னார், ஒரே சொல் அண்ணா சொன்னார், எங்கர்சால், பிராட்லா, ரூசோ இவர்களெல்லாம் இணைத்து ஒற்றை சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால் பெரியார் என்று சொன்னால் போதும், அவர்கள் அதில் அடங்குவார்கள். அந்த அண்ணா ஆரியத்தை, பார்ப்பனர்களை நமக்கு அழகாக படம் பிடித்தார். ஆரியம் ஒரு நாசம், தம்பி அதனிடம் கொள்ளாதே பாசம், அது உன்னை கொன்றுவிடும் காசம். பேராசை பெருந்தகையை போற்றி, பேசுனா இரண்டுடையாய் போற்றி, வஞ்சக வேந்தே போற்றி, வன்கோண நாதா போற்றி, கொடுமை குணாலா போற்றி, கோடையே போற்றி, எம் இடம் கெடுத்தாய் போற்றி, ஈடில்லா கேடே போற்றி என பார்ப்பனர்களை, நண்பர்களை அண்ணா அழகாக படம் பிடித்தார். ஆரியமாய் அந்த அண்ணாவின் லட்சியத்தை, எண்ணங்களை ஈடேற்றுகிற ஒரு அரசாகத்தான் திமுக ஆட்சியை அலங்கரித்தது. அண்ணா கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த முதலமைச்சர் படித்த பள்ளிக்கூடம் சுயமரியாதை பள்ளிக்கூடம். இவருக்கு வாத்தியார் இருந்தவங்க யாருன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர், தலைவர் வீரமணி இடத்திலே பாடம் படித்தவர் இன்றைய முதலமைச்சர். அதனாலதான் இந்த நாட்டின் ஆளுநராக கருதுகிற ஆர்.என். ரவியை அவைக்குள்ளேயே உட்கார வைத்துக் கொண்டு ஒரு ஆளுநரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால இவரை கண்டா இந்தியாவே இன்னைக்கு நண்பர்களே மாடலாக பார்க்கிறது. ஒன்றிய அரசு என துணிச்சலோடு முடங்கியவர், சமரசம் செய்து கொள்ளாதவர், கொள்கையை எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்காதவர்,
தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் அந்த முதலமைச்சர் தான் ஒரு திராவிட மாடல் என இந்த அரசை பிரகடனப்படுத்துகிற போது ஒன்றிய மோடி அரசு நமக்கு எதிரான திட்டங்கள் எவைகளெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பட்ஜெட் ஒன்றிய அரசு போடுது. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை, தமிழ்நாட்டிற்கு நிதியே இல்லை. ரயில்வே துறை பட்ஜெட் போறான், ரயில்வே துறைக்கு 1000 ரூபாய் ஒதுக்குறான், ஒரு ரயில்வே துறைக்கு 1000 ரூபாய் ஒதுக்குறான். கல்விக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் 573 கோடி கொடுக்க மாட்டேன். நாங்க கொடுக்கிற தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா கொடுப்போம், ஏத்துக்கலைன்னு கொடுக்க மாட்டோம். மோடி அரசு போட்டிருக்கிற கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கையா, கல்வியாளர்களால் உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கையா? முதலில் கல்விக் கொள்கை யார் உருவாக்கினா? இந்தியாவின் பிரதம அமைச்சராக இந்திரா காந்தி அம்மையார் இருந்த போது 1968 உருவாக்கப்பட்டதுதான் கோத்தாரி கல்விக் கொள்கை. அந்த கோத்தாரி கல்விக் கொள்கையை தான் 86 பிரதம அமைச்சராக வந்த ராஜீவ் காந்தி நடைமுறைப்படுத்தினார். இன்னைக்கு நரேந்திர மோடி போட்டிருக்கிற கல்விக் கொள்கைக்கு தலைவர் யார் தெரியுமா? நண்பர்களே, கஸ்தூரி ரங்கன் கல்வியாளனா? எந்த கல்லூரியில ஒரு பேராசிரியர், எந்த கல்லூரியில ஒரு முதல்வர், எந்த பல்கலைக்கழகத்தில் வேந்தர் சொல்லு பாப்போம். அவர் கல்வியாளர் கிடையாது, அவர் வானியல் ஆய்வாளர், மெக்கானிக், அவ்வளவுதான். ஹெலிகாப்டர்ல போல்டு எப்படி மாற்றுறதுன்னு வேணா அவற்றை கேட்கலாம். கல்விக் கொள்கையை பத்தி அவருக்கு தெரியுமா? மோடி அரசு போட்டிருக்கிற கல்விக் கொள்கை என்ன சொல்றாங்க? தொடக்கத்தில் சொல்றாங்க என்ன தெரியுமா? நாங்க பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கைக்கு இணையா இந்தியாவின் கல்விக் கொள்கை கொண்டு வருவோம். முதல்ல பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கை என்னன்னு? பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கை என்ன தெரியுமா? ஓராண்டுக்கு உள்நாட்டு உற்பத்தியில் 25% கல்விக்காக செலவிடக்கூடிய ஒரே நாடு பின்லாந்து மட்டும்தான். இந்தியாவில் மோடி அரசு செலவிட்டு 2%. 2%. பின்லாந்து நாட்டு கல்விக் கொள்கை என்ன தெரியுமா? ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் சேரணும் அப்படின்னா 7 வயசுல தான் சேரலாம். இந்த 3 வயசுல 4 வயசு 5 வயசுல கேட்க முடியாது. 7 வயசுல தான் சேரலாம். 7 வயசுல சேர்ற பையன் 14 வயது வரையிலும் பின்லாந்து நாட்டில் தேர்வு கிடையாது, பரீட்சை கிடையாது. மாறி மாறி வகுப்புகள் போகலாம், பரீட்சை எழுத வேண்டியதில்லை. இது பின்லாந்து நாட்டில். இவங்க சொல்ற கல்விக் கொள்கை என்ன? 3ஆம் வகுப்புல ஒரு தகுதி தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு தகுதி தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு தகுதி தேர்வு, 9ஆம் வகுப்பில் 4 செமஸ்டர் எக்ஸாம், 11ஆம் வகுப்புல 1, 12ஆம் வகுப்புல 1. ஒரு பையன் 1வது சேர்ந்து 12வது போறதுக்குள்ள 11 பொது தேர்வு எழுதணும். 11 பொது தேர்வு எங்கேயாவது உண்டா? சரி, அப்படியே சொல்றேன். உன் கல்விக் கொள்கையில 3ஆவதுல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான். 3வது தேர்வுல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான். அந்த பையன் தொடர்ந்து படிக்கலாமா? தொடர்ந்து படிக்கலாம்னு உன் கல்விக் கொள்கை சொல்லுதா? கல்விக் கொள்கை என்ன சொன்னா, அப்படி ஒரு பையன் தேர்ச்சி பெறாவிட்டால் அந்த பகுதியில் எது தொழிலாக இருக்கிறதோ அந்த தொழில் கல்வியை பயிலலாம். இப்ப உதாரணத்துக்கு கம்பத்துல பானை சட்டி செய்வதுதான் தொழில் அப்படின்னா பானை சட்டி செய்யறதை கத்துக்கலாம். இதற்கு பேரு குலக்கல்வியை தவிர படிக்கிற கல்வி அல்ல. அதனாலதான் நாங்க ஏற்றுக்கலங்கிறோம், அதனாலதான் நாங்க வேண்டாங்கிறோம். அதனாலதான் எங்க முதலமைச்சர் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் போய் படி படி படிங்கிறார். இன்னும் பெரிய சிறப்பு தெரியுமா? முதலமைச்சர் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் பேசும்போது எதிர்ப்பு சொல்றார், அம்பேத்கர் கொட்டேஷன் சொல்லுவார். சில படத்துல கூட அம்பேத்கர் கொட்டேஷன் வச்சா உங்களுக்கு தெரியும். ஒரு படத்துல அம்பேத்கர் கொட்டேஷன் என்ன சொல்லுவார்னா, உன்கிட்ட சொத்து இருந்தா புடிக்குவான், பணம் இருந்தா புடிக்குவான், வீடு இருந்தா புடிக்குவான்,
நிலப்பழங்கள் இருந்தா பிடிக்குமா? கல்வியை மட்டும் எவனால் கொடுக்க முடியாது. அதனால படிச்சுக்க, படிப்பா. இது படத்துல வச்சா பரியேறு பெருமாள்ங்கிற படத்திலையும் அதுக்கு பிறகு வந்த பல படங்கள்ல வச்சா. இந்த படங்கள் கூட இப்ப எப்படிப்பட்ட விமர்சனத்தை உருவாக்கு தெரியுமா? இந்த படங்கள்ல கூட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பரியேறு பெருமாள் ஒரு படத்தை மாரி செல்வராஜ் ஒருத்தர் எடுத்தார். மாரி செல்வராஜ் எடுக்கிற படம் சாதி வன்மத்தை உருவாக்குகிறது சொல்றார். என்ன சாதி வன்மத்தை உருவாக்குது அப்படின்னா, மாரி செல்வராஜ் என்ன எடுத்தார்? பரியேறு பெருமாள்ல ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் வக்கீலுக்கு படிப்பான். வக்கீலுக்கு படிச்ச பையனை அந்த ஆதிக்க சாதிக்காரன் கொண்டு போய் அடிச்சு ரூம்ல போட்டு அவன் மேல ஒண்ணுக்கு போவான். இது படம் எடுத்து காட்டினார். இப்ப யாராவது செய்யறாங்களா? இப்ப செய்யாதெல்லாம் படமா காட்டலாமா சொன்னா, என்ன இப்ப செஞ்சிருக்கான 3 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கானே. சென்னையில டாக்டரா இருக்கிற ஒரு பிஜேபி காரன் ஒரு அம்மா வீட்டுல போய் ஒண்ணுக்கு போனானா இல்லையா? கைது பண்ணாங்களா இல்லையா? அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணுக்கு தான் போவாங்க. வடநாட்டுல ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை உட்கார வச்சு ஒண்ணுக்கு போனானா இல்லையா? இங்க படம் எடுத்தா கொதிக்குது உங்களுக்கு. இப்ப ஒரு படம் மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, நம்ம உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படம். மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் பன்றி வளர்ப்பார், பன்றியை தூக்கி கொஞ்சுவார். ஆனா நம்ம நாட்டுல பத்திரிகையில் என்ன தெரியுமா, பன்றி எல்லாம் கொஞ்சலாமா? பன்றி எல்லாம் கொஞ்சிற மிருகமா? ஒரு நாயை கொஞ்சலாம், பூனையை கொஞ்சலாம், பன்றி யாராவது கொஞ்சுவானா எல்லாம் கேட்டாள். இப்ப பன்றியோட கொழுப்பதான் மாட்டோட கொழுப்பதான் திருப்பதியில சப்பளையா. இதை விட இன்னொரு சிறப்பு தெரியுமா? அமெரிக்காவுக்கு இப்ப ஜனாதிபதி தேர்தல் போட்டி கொடுப்பாரு ஒரு அம்மா. எங்க போய் இந்த மன்னார்குடிக்கார ஒரு பார்ப்பன பெண்மணி தான். அந்த அம்மா முன்னோர்கள் அங்க போயிட்டா. இன்னைக்கு அவங்க பாப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மாவோட பேட்டி கேட்டான், நீங்க என்னதை சுவைச்சு சாப்பிடுவீங்கன்னா, பன்றி கறியை தான் சுவைச்சு சாப்பிடுவேன் நம்ம சொல்லி. பன்றியை தூக்கி கொஞ்சலாமா? இப்ப நம்மளால பல பேர் என்ன நினைக்கிறோம், பன்றின்னு அசிங்கமானது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பன்றி சுத்தமானதா ஆடு சுத்தமானதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. ஆடு. நம்ம எல்லாரும் பார்வை ஆடுதான். நான் என்ன சொல்றேன், பன்றி தான் சுத்தமானது. ஒரு சந்தேகம் இருந்தா நீ சோதனை பண்ணுங்க. ஒரு பட்டியை கட்டி ஆட்டை குழியாட்டி இந்த பட்டிக்குள்ள அடைங்க. ஆடு பட்டிக்குள்ளே ஒண்ணுக்கு போகும். ஆடு பட்டிக்குள்ளே புழுக்க போடும். ஆடு எத்தனை குட்டி போட்டாலும் சரி, 2 குட்டியும் அத்தனை குட்டி இந்த 2 காம்பள தான் பால் குடிக்கணும். இது ஆடு. நீங்க ஒரு பன்றியை குழியாட்டி சுத்தமா ஒரு பட்டிக்குள்ள கட்டுங்க, எத்தனை நாள் ஆனாலும் சரி பன்றி பட்டிக்குள்ள ஒண்ணுக்கு போகாது. பன்றி பட்டிக்குள்ளே வெளிக்கு போகாது. இன்னும் சிறப்பு தெரியுமா? பன்றி குட்டி போடும்போது தான் உடம்புல எத்தனை காம்பு இருக்கோ அத்தனை காம்புக்கு தான் குட்டி போடும். ஒரு பன்றி குட்டி ஒரு காம்பள வாய் வச்சுட்டு இன்னொரு பன்றி குட்டி அந்த காம்பள வாய் வைக்க. ஆனா நம்ம புறத்தோற்றத்தை மட்டும் தான் வச்சு அளவிடுறோம், அகத்தோற்றத்தை பார்க்கறது இல்லை. அதனால படத்துல கூட அப்படி விமர்சித்தார், இழிவா சொன்னார். அதனால முதலமைச்சர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கு போய் படி படி படின்னு சொல்வதற்கு காரணம், படித்தால் நண்பர்களே இந்த சமூகத்திலே எல்லா துறைக்கும் நம்ம வர முடியும். இப்ப நம்ம எல்லாம் வகுப்பறையில் ஒண்ணா உட்கார்ந்து படிக்கிறோம். அம்பேத்கர் வகுப்பறையில் அமர்ந்தவர் படிச்சதாகவே அவர் குறிப்பில் இல்லை. அம்பேத்கர் வகுப்பறையில் உட்கார்ந்து படிச்சதில்லை. நீ யாராவது அம்பேத்கர் படிச்ச படிப்பை சொல்லுங்க பார்ப்போம். எப்பேற்பட்டாலும் அம்பேத்கர் என்ன படிச்சிருக்காரு சொல்லுங்க, எவனாலும் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? அவர் படிச்ச படிப்பை எழுதுற அளவுக்கு இந்தியாவில் எந்த பயிலும் படிக்கல. வகுப்பறையில் உட்கார்ந்து படிக்கலையே. பள்ளிக்கூடத்துல வகுப்புக்கு வெளியில ஜன்னலுக்கு ஓரத்தில் உட்கார வச்சுதான் ஒரு கோடி பைய போட்டு அதில் உட்கார்ந்து ஆசிரியர் பாடம் நடத்துறத செவியால கேட்டு படித்தார். அப்படி படித்த அம்பேத்கர் முதுகலையில் மட்டும் எவ்வளவு தெரியுமா பட்டம் வாங்கியிருக்கார்? முதுகலையில் மட்டும் 64 பட்டம் வாங்கிய ஒரே தலைவன் அம்பேத்கரை தவிர வேற யாரும் கிடையாது. ஆல் சயின்ஸ்
அனைத்து அறிவியல் பாடத்திலும் டாக்டரேட் பட்டம் வாங்கிய ஒரே தலைவன் அம்பேத்கரை தவிர வேற யாரும் கிடையாது. லண்டன் மிகப்பெரிய மியூசியம் நூலகம் இருக்கு. அந்த நூலகத்தில் நடந்து போயெல்லாம் புத்தகம் எடுக்க முடியாது. உள்ளுக்குள்ளே வாகனம் இருக்கும். உட்கார்ந்து வாகனத்துக்குள்ளே போகலாம். புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த நூலகத்தில் 2 படத்தை மாட்டி வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? அந்த நூலகத்தில் இருக்கிற அனைத்து நூல்களிலையும் அந்த 2 பேருடைய விரல் பெற்றிருக்கிறான். ஒருவர் காரல் மார்க்ஸ், இன்னொருத்தர் யார் தெரியுமா? இந்த இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே கீழ் ஜாதியின புறந்தள்ளப்பட்ட சட்ட மேதை பாபா சாஹிப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை அழக மாட்டி வைக்கிறார். இப்ப அம்பேத்கரை பற்றி ஒரு குறிப்பு வெளியிட்டிருக்கார். என்ன தெரியுமா? உலக படிப்பாளிகள் அவன் ஒரு பட்டியல் போட்டிருக்கான். 100 பேர் எடுத்திருக்கான். உலகத்துல படிப்பாளிகள் 100 பேர். அந்த 100 பேர் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிற பெயர் ஆனால் அம்பேத்கருடைய பெயர். அதனால அம்பேத்கர் படினார். பெரியார் அம்பேத்கர் போற்றினார். அம்பேத்கரை பிடிக்கிற போது பெரியார் சொன்னார் பேரறிவாளர் அம்பேத்கர். அவர் வாயால பேரறிவாளர் அம்பேத்கர் மட்டும் தான் கூப்பிட்டார். வேற யாரும் கூப்பிட்டது கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட அம்பேத்கருடைய சிந்தனைகளை செயல்படுத்துகிற அரசாக கல்வியில் ஒரு முக்கியத்துவத்தை இந்த மக்கள் மத்தியில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் அரசின் நாயகனாக இருக்கிற முதலமைச்சர் துணிச்சலோடு இந்த காரியத்தை செய்கிற போது தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். அது வர்ணாசிரம தர்ம கொள்கையை அடிப்படையாக கொண்ட கல்வி. அந்த கல்வியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் சமத்துவம் சமதர்மம் இவைகள் அடிப்படையாக கொண்டிருக்கிற கல்வியை பரப்பக்கூடியவங்க. அதனாலதான் மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை நாம் முன்வைக்கிறோம். அண்ணா திமுகவை தொடங்குகிற போது தன்னுடைய தம்பிமார்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். திராவிட நாட்டிலே அண்ணா சொன்னார், தம்பிகளே, நாம் தேர்தலில் போட்டியிட போகிறோம். தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் சில கொள்கைகளை நாம் கைவிட வேண்டி வரும். திராவிட நாடு கோரிக்கையை நாம் கைவிடுகிறோம். ஆனால் திராவிட நாடு கோரிக்கைக்கான காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த கோரிக்கை கைவிடுறோம். ஆனா மாநில சுயாட்சியின் மூலமாக உரிமைகளை பெறலாம். அண்ணா சொன்னார். அண்ணாவிற்கு பிறகு வந்த முதலமைச்சர் கலைஞர் தான் 1971 நீதியரசர் மகாராஜன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு அந்த குழு ஆய்வு செய்து 400 பக்கத்தில் அறிக்கை கொடுத்தான். நண்பர்களே, சுயாட்சி என்றால் என்ன அறிக்கையா கொடுத்தா. 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டது. அந்த விவாதத்திற்கு பிறகு அந்த அறிக்கையை இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சருக்கு கலைஞர் அனுப்பி வைத்தார். அந்த சுயாட்சி கொள்கையின் முழக்கத்தால் தான் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றலாம் என்ற உரிமையை இந்தியாவிற்கே பெற்றுத் தந்த தலைவன் டாக்டர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆளுநர் தான் ஏற்றலாம்னா மாற்றியவர் கலைஞர். அந்த கலைஞர் 50 முழக்கம் தந்தார். என்ன தெரியுமா? அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. கலைஞர் தந்தார். இப்ப நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 50 முழக்கம் தந்திருக்கார். பல பேருக்கு தெரியுமா? பல பேர் தெரிஞ்சீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு நீங்க சீட்டு கேட்டு போனா அதே கேள்வியை கேட்பார். 50 முழக்கம் வைக்கிறார். கலைஞரின் கட்டளையை கண்போல் காப்போம், தமிழை வளர்த்து தமிழரை வளர்த்து தமிழை போற்றுவோம், ஆதிக்க குவியலை அடித்து நொறுக்குவோம், மதவரியை மாய்த்து மனிதநேயம் காப்போம், சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைப்போம். இது
மாநில சுயாட்சியின் முழக்கங்கள். இப்ப மாநில சுயாட்சினா வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்கு புரியுது கூட சொல்றேன். பேராசிரியர் அன்பழகன், நான் பேராசிரியர் இனமான பேராசிரியர் அன்பழகன் மாநில சுயாட்சி என்பதற்கு ஒரு விளக்க அற்புதமா சொல்லுவார். கடிகாரம் இருக்கு பாருங்க, கடிகாரம் இந்த நேரம் எண்கள் இருக்கு பாருங்க கடிகாரத்துல, அந்த எண்கள் என்பது மக்கள். அதுல இருக்கு பாருங்க மணிமூல், அந்த மணிமூல் என்பது ஒன்றிய அரசு, நிமிட முள் என்பது மாநில அரசு. நிமிட முள் என்பது எண்ணுகிட்ட நெருக்கமா இருக்கும், மக்களோடு நெருக்கமாக இருப்பது மாநில அரசு. ஒன்றிய அரசு மணிமுள்ளுங்கள் தள்ளிதான் இருக்கும். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கணும். அதற்காக முதலில் அமைக்கப்பட்ட குழுதான் சர்க்காரியா, நீதியரசர் சர்க்காரியா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரம் எப்படி இருக்கணும் அதற்காக அமைக்கப்பட்டதுதான் சர்க்காரிய கமிஷன். இரண்டாவது அமைக்கப்பட்ட குழுவிற்கு பேரு நீதியரசர் வெங்கடாசலய்யா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. மூன்றாவது அமைக்கப்பட்ட குழுவுக்கு பேரு நீதியரசர் பூஞ்சி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. மூன்று குழு என்ன தெரியுமா அறிக்கை கொடுத்திருக்கு? மூன்று குழு கொடுத்திருக்கிற அறிக்கை என்னன்னா, ஒன்றிய அரசு என்பது இரத்த கொதிப்போடும், மாநில அரசு என்பது சோக வியாதி தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது. இரத்த கொதிப்பு இருக்கிற ஒன்றிய அரசின் அதிகாரத்தை சோக வியாதி தன்மையில் இருக்கிற மாநில அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கணும். சொல்றது யாரு? ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட குழு. ஆனா நரேந்திர மோடி அரசு தமிழ்நாடா கண்டுக்க மாட்டோம். இன்னும் நான் வெளிப்பட சொல்றேன், கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி குதித்ததை போல, கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி ஆடியதை போல, கடந்த 10 ஆண்டு காலத்தில் மோடி அதிகாரம் செலுத்தியதை போல இப்போது செய்ய முடியாது. வாய்ப்பே இல்லை. இப்ப போட்ட திட்டங்களை வாபஸ் வாங்குறாரு. செய்ய முடியல, செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? மோடி உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கு 2 காலை 2 பேர் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நிதிஷ்குமார் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்ப பிடிச்சு இழுப்பான் கீழே விழுவார் தெரியாது. எதை செய்ய முடியாது, இந்த ஆட்டம் போட முடியாது. இப்ப மோடி அரசு வெற்றி பெற்று ஆட்சியில் அமரவில்லை. இதற்கு வெற்றி பெற்ற ஆட்சியில் உட்காரல. இதை நான் சொல்லல, சொல்றது யார் தெரியுமா? நிர்மலா சீதாராமன் கணவர் பிரபாகர் இருக்காரு பாருங்க. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் புருஷன் பிரபாகர் சொல்றார், முதல் கட்ட தேர்தலில் பிஜேபி தோற்றது. தோற்றதுங்கிற அச்சம் வந்த பிறகு இரண்டாம் கட்ட தேர்தலில் 83 இடங்கள், 83 இடங்களிலும் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னா, முதல் கட்ட தேர்தல் வாக்கு சதவிகிதத்தை வெளியிட்டான். இதுவரை இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்கு சதவிகிதத்தை இதுவரை வெளியிடல. ஏன் வெளியிடல தெரியுமா? இரண்டாம் கட்ட தேர்தலில் தான் பிஜேபி அதிகமா வெற்றி பெற்றது. ஏன் வெளியிடலன்னா, காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 9 மணிக்குள்ளாக 60% வாக்கு பதிவாகி இருக்கிறது. யார் போட்டது? 2 மணி நேரத்தில் இவ்வளவு ஓட்டு எப்படி போட முடியும்? இப்ப இது கேள்வியா இருக்கு. இதுவரை தேர்தல் கமிஷன் அந்த திட்டத்தில் நீங்க போனா அறிக்கை தரல, வெளியிடல. கேட்பது நாடல்ல, நிர்மலா சீதாராமனுடைய கணவர். மோசடியின் மூலமாகத்தான் மோடி அரசு அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கு. இந்த அரசை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? மோடி எத்தனை முறை வரனாலும் தமிழ்நாட்டுக்கு வரலாம், வந்துட்டு போகலாம். இப்ப கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு 8 முறை வந்தார். 8 முறை எப்படி வந்தார்? விசுக்கு விசுக்குன்னு வந்தார். ஒரு படத்துல கூட உங்களுக்கு தெரியும், வடிவேல் ஜோப்பு வரும், பொண்ணு பார்க்க போவாங்க. வடிவேலுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு சரத்குமாரும் வடிவேல் போவாங்க. அவர் சொல்ல பாருங்க, மாமா வந்திருக்காகோ, சித்தப்பா வந்திருக்காகோ, பெரியப்பா வந்திருக்காகோ, மாமா மின்னல் பளிச்சுன்னு உருவம் திரும்ப பளிச்சுன்னு போவோம். அதே போல மோடி 8 முறை பளிச்சுன்னு வந்தார். ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை தான் வந்தாரு, ஒரே ஒரு முறை தான். காலையில திருநெல்வேலியில் பேசினார், சாயந்தரம் கோயம்புத்தூர்ல பேசினார். ராகுல் காந்தி ஒண்ணும் பண்ணல.
கோயம்புத்தூர்ல போகும்போது இந்த சாலையில நடுவில் வச்சிருப்பாங்க தடுப்பு சுவர், அதுல உட்கார்ந்து இப்படி ஏறி அங்கிட்டு இறங்கினாரு. முடிஞ்சு போச்சு. 8 முறை வந்த மோடிக்கு ஆப்ப நல்லா சொல்லிட்டு போனாரு. ஒரே ஒரு முறை வந்தார். ராகுல் காந்தி செல்வாக்கு இன்னைக்கு கூடுது. அதனால நீ பதறா, நீ அதனாலதான் கதறா. மோடி செல்வாக்கு என்பது சரிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் வெறுப்பு அரசியல், மக்கள் மத்தியில் பிளவு அரசியல். நீ அறிவிக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா? நடத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டா? ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்ப மோடி அரசுக்கு சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுக்கிறார், வாபஸ் வாங்கிட்டாரு, மோடி அரசு கவிழ்த்து போயிடும். அப்ப இந்தியா முழுவதும் திரும்ப ஒரு தேர்தல் வைப்பீங்களா? இது யாரே மாத்துறது? இது சாத்தியக்கூறா? பிஜேபி RSS சித்தாந்தம் அதுதான். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே மதம். நண்பர்களே, இவைகளை கொண்ட இந்து ராஷ்டிரம் அதை உருவாக்குவது அவங்க நோக்கம். அதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு கிடையாது. இப்ப கூட மோடி அறிவிச்சார்ல, ஒன்றிய அரசின் இணை செயலாளர்கள் பொறுப்பிற்கு IAS படித்தவர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம், தனியாரில் ஆள் எடுப்போம் சொன்னார். தனியாரில் ஆள் எடுப்போம் சொன்னவர் ஏன் வாபஸ் வாங்கினாரு? ஏன் திரும்ப பெற்றாரு? பின்னாடி 2 பேர் எதையோ உட்கார்ந்திருக்கான், இழுத்துக்கிட்டு இருக்கான், எதுவும் செய்ய முடியாது, அது தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு தர முடியாது. நம்ம முதலமைச்சர் ஆளுமை மிக்க முதலமைச்சர் என்பதனால் தான் சொன்ன திட்டங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லா திட்டத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி எல்லா திட்டங்களும் செய்கிற போது இந்த அரசின் மீது சேற்றை வாரி வீசுவதற்கு, அபாண்டமாக பழியை சுமத்துவதற்கு, பொய்யே சொல்லுவதற்கு இந்த நாட்டில் டிபேட் எல்லாம் நடத்துறான். பிஜேபி உட்கார்வாங்க, டிபேட் விவாதத்தில் உட்கார்வாங்க, யாரும் உண்மையை பேசுனதே கிடையாது, பொய்யே பேசுவதுதான் உங்களுடைய வேலை. எங்கேயாவது உண்மையை பேசியிருக்காங்களா நீங்க பார்த்திருக்கீங்களா? வந்து உட்கார்ந்தோட கத்த ஆரம்பிச்சிருவான், அடுத்து பேச விட மாட்டான். ஆனா இவங்க சொல்லக்கூடிய இந்த பொய்யெல்லாம் மக்கள் இன்றைக்கு நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதனால பிஜேபி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஆத்திரம் கோபத்தை கொப்பளித்துக் கொண்டிருக்கலாம். இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண். அண்ணா, கலைஞர் அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றாலும் அவர்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறையாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பவர் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அவர் வந்துட்டார். இந்த உதயநிதி ஸ்டாலினை பற்றி நான் சொல்றதை விட பெரியார் சொல்லியிருக்கார். பெரியார் என்ன சொல்றார்? நமக்கு யார் தலைமை ஏற்கணும் அப்படிங்கறத தீர்மானிப்பது யாருன்னா நம்ம இல்லைங்கிறார். பெரியார் சொல்றார், நமக்கு தலைவர் யாரும் தீர்மானிக்கிறது இல்லை, நமக்கு யார் தலைமை ஏற்கனவே தீர்மானிக்கிறது யாருன்னா எதிரிங்கிறார். எதிரி தான் தீர்மானிக்கணும். எதிரி யாரை விமர்சிக்கிறானோ, எதிரி யாரை இழிவுபடுத்துறானோ, எதிரி யாரை தாக்குகிறானோ, எதிரி யாரை அழிக்க வேண்டும் என கருதுகிறானோ அவர்களுக்கு தான் நமக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உண்டு. அதனால எதிரி இப்ப யாரை பார்க்கிறான்? உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு 10 கோடி. 10 கோடியை எதிரி அறிவிச்சிருக்கான்னு சொன்னா இந்த நாட்டிற்கு தலைமை ஏற்கக்கூடிய முழு தகுதியையும் உதயநிதி ஸ்டாலின் மிகச்சிறப்பாக பெற்றிருக்கிறார். எதிரி எதிர்க்க ஆரம்பிச்சாலே அவருக்கு அந்த தகுதி வந்துட்டு அர்த்தம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திராவிடர் கழகம் நாடு முழுவதும் பரப்புகிற பரப்புரை என்பது இந்த மண்ணிற்கென்று பெருமைகள் உண்டு, இந்த மண்ணிற்கு சிறப்பு உண்டு. பல மதங்களா இருக்கலாம், நம்பிக்கையாளர்களா இருக்கலாம், யாரும் வெறுப்போட பார்க்கிறது இல்லையே. இருக்கிற இஸ்லாமியரோ, கிறிஸ்துவரோ, பார்சியோ, சீக்கியோ, பௌத்தரோ எல்லோரும் அண்ணன் தம்பியை தானே பழகிறோம், சகோதரனை தானே பழகிறோம். நம்முடைய வெறுப்பை உருவாக்குவது யார்? நம்முடைய வெறுப்பை கட்டுவது யார்? நம்மளை எதிரியாக பாவிப்பது யார்? இந்த இருக்கிற இஸ்லாமியர் இந்த ஊர்ல கம்பத்தில் இருக்கிற ஒரு அல்லா பிச்சை நம்ம சகோதரனை கட்டி பிடிக்கிறானே, இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மளை கட்டி பிடிக்கிறாரு,
அல்லா பிச்சை கட்டிப்பிடிக்கிறார், அல்போன்ஸ் கட்டிப்பிடிக்கிறார், ஐயர் கட்டிப்பிடிப்பாரா? ஐயர் தொடுவாரா? ஏன் நம்மளை கட்டி பிடிக்கிறவன் கை கொடுக்கிறவன் நமக்கு எதிரி, உன்னை கண்டாலே தீட்டுன்னு சொல்றவன் எதிரியா? இப்ப யாரு நமக்கு எதிரியா இருக்க முடியும்? அவ யோசிச்சு பாருங்க. அண்ணா ஒரு நாடகம் எழுதினார், சந்துரோகம் ஒரு நாடகத்தை அண்ணா எழுதினார். அந்த நாடகத்தில் அண்ணாவை நடிச்சார் முதல்வர் சீன். ஒரு அண்ணா தாழ்த்தப்பட்டவரை வருவார். அண்ணாவுக்கு எழுத்தாப்புல அண்ணாவுடைய மந்திரி சபையில மந்திரியா இருந்தார் அண்ணாமலைன்னு ஒருத்தர். அவர் காஞ்சிபுரத்துக்காரர் தான். அவர் பாப்பான வருவார். தாழ்த்தப்பட்டவன அவர் அண்ணாவை பார்த்து இந்த அண்ணாமலைக்கிற பார்ப்பனர் அவர் சொல்லுவார், டேய் பஞ்சம்மா ஒத்திப்போ ஒத்திப்போ, உன் நிழல் பட்டால தீட்டும்பார். அண்ணா அப்படியே ஒதுங்கி போவார். 2 சீன் முடிஞ்சு 3வது சீனு அண்ணா ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு தலையோட தொப்பி வச்சுக்கிட்டு அண்ணா எழுத்தாப்புல வருவார். இந்த அண்ணாமலை அவரை பாப்பான். அண்ணாவை பத்தி ஹரே பாய் சலாம் அலிக்கும், எங்க போறேன்பார். உடனே அண்ணா சொல்லுவார், நேற்று அமாவாசை இன்னைக்கு அல்லா பிச்சை. அமாவாசை மாறினப்ப தொட்டா தீட்டுன்னா அல்லா பிச்சை மாறின ஹரே பாய் சலாம் அலிக்கும் எவன் கட்டி பிடிச்சானோ அவன்கிட்ட போயிட்டான். அவன் நமக்கு அந்நிய இல்லையே. ஏன் இங்க இருக்கிற முஸ்லீம் என்ன அரபி கண்ட்ரில வந்தாரா? இங்க இருக்கிற கிறிஸ்துவ என்ன ஜெருசலத்து வந்தாரா? 2 தலைமுறைக்கு முன்னாடி பல்லம் பறையே வண்ணா தோட்டி அம்பட்டை சக்கிலியன புறந்தள்ளி வச்சிருந்த, ஒதுக்கி வச்சிருந்த, தொடக்கூடாதுன்னு பார்க்க கூடாதுன்னு தெருக்குள்ள நடக்க கூடாதுன்னு எவன் கட்டி பிடிச்சானோ அவன் போயிட்டான். அவனு அந்நியம் இல்லையே. எங்களுக்கு அந்நிய பாப்பான் ஐயா. இந்த நாட்டுக்கு எதிரி பாப்பான் தான். இந்த நாட்டுக்கு அந்நிய பாப்பான் தான். நம்மளை படிக்க கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். நம்மளை உத்தியோகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். நம்ம தோல்ல துட்டுப்படக்கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். நம்மளை கொடைபிடிக்க கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். நம்மளை காலை செருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். பொதுக்குளத்துல தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். உத்தியோகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவன் பாப்பான். என்னை வரக்கூடாதுன்னு தடுத்த பார்ப்பான் எதிரியா? என்னோடு கரங்கோர்க்கக்கூடிய இஸ்லாமின் கிறிஸ்துவ எதிரியா? இந்த உணர்வை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரித்தாளுத்தன்மை உருவாக்குவதற்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கூட்டம் துடிக்கிறது. எந்த காலத்தில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு இந்த அமைப்புகள் நமக்கு ஒத்துழைக்கும். ஒரு தமிழர் உயர்ந்த பொறுப்புக்கு வருவதை கூட இவர்கள் ஏற்க மாட்டார்கள். இந்த நாட்டின் தேசப்பிதா என்று சொல்லப்பட்ட காந்தி, அரையாடி மனிதனாக வர்ணிக்கப்பட்ட காந்தி, வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வரையிலும் காந்தியை மகாத்மா என்று சொன்னார்கள். அதே காந்தி ஓதுவது ஓதிபுத்தல் ஓவேல படிக்கிறோம் படிக்கட்டு காந்தி சொன்னார். அப்பதான் பாப்பா சொன்னா காந்திக்கு சுயமரியாதை வந்துவிட்டது. காந்திக்கு பெரியார் வாடை வீச தொடங்கிவிட்டது. காந்தி தீர்த்து கட்டணும்னா காந்தி செய்த தவறு என்ன? விநாயகர் நாதராம் கோட்சே காந்தியை சுட்டான். காந்தி கடவுள் இல்லைன்னு சொன்னார்களா? காந்தியா சுட்டான். மதத்தை எழுத்தாருன்னா அப்படி சுற்றிருந்தா நேருவல சுற்றுக்கணும். நாட்டில் கடவுள் மறுப்பாளர் நேரு சுடலே. ஆர்எஸ்எஸ் என்பது வெள்ளைக்காரனின் கை கூலியனே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பேசியவர் நேரு. இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தின் துரோகி என வர்ணித்தவர் நேரு. ஏன் நேரு சுடாம காந்தி சுட்டான்? காந்தி பார்ப்பனர் அல்லாதவர். பார்ப்பனர் அல்லாத காந்தி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவனாக வந்துவிடக் கூடாது. அதான் ஒரு நோக்கம். அப்ப கூட காந்தி எப்படி தெரியுமா விழுந்தார்? காந்தியை சுடும்போது, காந்தி கீழே விழும்போது ராமா ஹே ராம் ஹே ராம் சொல்லிட்டு விழுந்தார். அப்ப எங்க கட்சியில் பேச்சாளர் குழந்தை எஸ் கே சாமி ரொம்ப நகைச்சுவை பேசுவார். அவர் சொன்னார், காந்தியார் விழுவும் போது சொன்னது அயோத்தி ராமன் இல்ல, ஈரோடு ராமா. நீ சொன்னதை நான் கேட்காதனாலதான் நீங்க பாப்பார பிள்ளை சுட்டுட்டான்னு பெரியார் நினைச்சிட்டு விழுந்தாரு பாரு. அப்ப நம்முடைய மக்கள் செல்வாக்கு பெறுவதை, அதிகாரத்துக்கு வருவதை பார்ப்பனர்கள் ஏற்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது என்பது அடித்தள மக்கள், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள்
அனைத்து துறைகளிலும் வரணும், உத்தியோகங்கள் வரணும். இன்னைக்கு நண்பர்களே, புள்ளி வரத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஒன்றிய அரசில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தில் 14 உயர்நிலை அதிகாரிகள் உண்டு. ஐஏஎஸ் அதிகாரிகள் 14 பேர். 14 பேரும் பார்ப்பான். இந்திய பிரதம அமைச்சர் அலுவலகத்தில் 53 பேர் இருக்கான். 53 பேர் 52 பேர் பார்ப்பான். இந்தியாவுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பட்டியல் எடுத்தா 3600 ஐஏஎஸ் அதிகாரிகளே 2697 பேர் பார்ப்பான். பிற்படுத்தப்பட்டவங்க ஒரு சில பேர் தான், தாழ்த்தப்பட்ட ஒரு சில பேர் தான். வாய்ப்பே இல்லை. கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க, அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கா. இந்த அதிகாரங்கள் தகர்க்கப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தன்மையில் அமர்த்தப்பட வேண்டும். இப்ப நம்மால பல பேருக்கு சொல்ல பாருங்க, பிஜேபி சொல்லுவாங்க, நாங்க இந்தியாவின் குடியரசுத் தலைவரா யாரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம் தெரியுமா? ஒரு மலைவாழ் பழங்குடியினரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம். குடியரசுத் தலைவர் பதவி எதுக்கு? ஒரு ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப். அதானே நாங்க குடியரசுத் தலைவர் பதவி கேட்க அதிகாரத்தை கூட நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில விகிதாச்சாரத்தை போடு. நாட்டில் 100% இருக்கிற பாப்பா எல்லா இடத்தையும் அனுபவிக்கிறான், சுகத்தில் உட்கார்ந்து இருக்கான். 97% இருக்கிற மக்கள் உத்தியோகம் பெற முடியாம பரிதவித்துக்கிட்டு இருக்கான்னா, இந்த நிலைகளுக்கு விடை காண வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் தந்தை பெரியார் மூத்திர பையை கையிலே சுமந்து கொண்டு தான் உடலில் இருந்து வெளியேறுகிற ஒவ்வொரு சொட்டு சிறுநீரும் நீரிழிவு நோயால் சொட்டு சொட்டாக பக்கெட்டுக்கு வருகிற போது அம்மா 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 என பெரியார் வலியால் துடித்தார். பெரியார் அந்நாடுங்காட்சி அல்ல. பெரியார் சோத்துக்கு வழி இல்லாதவர் இல்லை. சொன்னார் பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் பாருங்க, பெரியார் 1919 ஈரோடு நகராட்சியின் தலைவர். 2 முறை பெரியார் வீட்டுக்கு வெள்ளக்காரன் தான். 2 முறை வெள்ளக்காரன் தான். வெள்ளக்காரன் வந்து இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பை ஏத்துங்கன்னா பெரியார் என்ன தெரியுமா சொன்னார்? வெள்ளக்கார அதிகாரி வந்து பெரியார் சொன்னீங்க, அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க, எனக்கு முதலமைச்சர் பதவி முக்கியம் இல்ல, என் இனத்தின் மீது சுமத்தப்பட்டு இழிவு ஒழிக்கப்படணும். முதலமைச்சர் தர இழிவு ஒழியுமா? முதலமைச்சரை வச்சுக்கிட்டே பெரியார் பேசினார். கலைஞர் முதலமைச்சர் மேடை வச்சுட்டு பெரியார் பேசினார். முதலமைச்சர் கலைஞர் உட்கார்ந்திருந்தார். பெரியார் சொன்னார், முதலமைச்சர் கலைஞர் இருக்கார், எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? யார்? பெரியார் பேசுறார், எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? இந்த நாட்டின் சட்டப்படி நான் சாதாரண தேவைய போவேன். நம்ம முதலமைச்சர் யாரு? இந்த நாட்டின் சட்டப்படி அவர் மாண்புமிகு தேவைய போவேன். வேணா மாண்புமிகு போட்டுக்கலாம். அதானே? அப்ப இந்த இழிவு நீங்க இல்லையே. உலகத்துல எந்த இனமாவது நம்மளை சூத்திர இடிஜாதி வச்சிருக்கான தேவையா சொல்றானா? பார்ப்பானுக்கு வப்பாதி சொல்றானா? தி சன் ஆஃப் காங்குமெண்ட் ஆஃப் பிராமின். நாட்டு சட்டம் சொல்லுதியா 7 வகைப்படும். போரில் புறமுதுகு காட்டி ஓடியவன், காலகாலமாக அடிமை வேலை செய்கிறவன், ஒருவனால் விலைக்கு வாங்கப்பட்டவன், போரில் கைதியாக பிடிக்கப்பட்டவன், ஆண்டாண்டு காலமாக பிராமணர்களுக்கு தொண்டூடியம் செய்யக்கூடியவன், பார்ப்பனருடைய வேசி மக்கள். எந்த நாட்டாவது இருக்கா? கருப்ப வெள்ளைக்காரன் கருப்பனை பார்த்து தேடி முடிஞ்சிருக்கானா? நிரபேதங்கள் இருந்தது. இடிவு இருந்துச்சா? இந்த நாட்டில் 103% இருக்கிற நாட்டில் படைப்பு தேடி வந்த நாடே இல்லாத நாடு மாறி கூட்டமான பார்ப்பன கூட்டம் இந்த மண்ணின் மைந்தர்களை வேசி மக்கள் சொல்றாங்க. நமக்கு கோவம் வர வேண்டாமா? ஆத்திரம் வர வேண்டாமா? களத்தை நோக்கி புறப்பட வேண்டாமா? இடிவுகளை ஒழிக்க வேண்டாமா? அதனால்தான் பெரியார் மூத்திர பக்கெட்டை சுமந்து கொண்டு ஊர் ஊராக பேசுகிற போது சொன்னார், தமிழர்களே, உங்களை சூத்திரனாக, உங்களை வேசி மக்களாக, உங்களை பார்ப்பன தேவடியார் பிள்ளைகளாக நான் விட்டு விட்டு சாக மாட்டேன். வாழ்நாள் முழுதும் உடைத்த அந்த தலைவனுக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை எடுக்கிறோம்.
பெரியார் பிறந்த நாளில் நாம் ஏற்க வேண்டிய சூளுரை என்பது எந்த காலத்திலும் மதவாத சன் பரிவார் கூட்டம் இந்த மண்ணில் கால் ஊன்றவிட கூடாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், சிவசேனா, ஜனகல்யாண், ஜனதாக்கிரான், இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணிங்கிற எந்த அமைப்புகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை. இது திராவிட மாடல் அரசு, இது திராவிட நாடு. இது இன்னும் சொல்லப்படுது மண்ணிற்கு இருக்கிற பெருமை என்பது சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம் இவைகளை பறைசாற்றுவது. மத வெறி என்பது மாய்க்கப்பட வேண்டும். மத பற்று என்பது வேறு, மத வெறி என்பது வேறு. ஒரு இஸ்லாமிய சுன்னத் பண்ணிக்கிறதோ, தலையை தொப்பி வைக்கிறதோ, கடவுளை எல்லா வகை இருப்பதோ, வேதநூலாக குரானை இருப்பதோ மத பற்று. ஒரு கிறிஸ்துவ சிலுவை போட்டுக்கிறதோ, கடவுளாக கர்த்தரை இருப்பதோ, வேதநூலாக பைபிள் இருப்பதோ மத பற்று. இந்து நினைக்கிறவன் பட்டப்பட்டுக்கிறதோ, மொட்டப்பட்டுக்கிறதோ, கொட்டப்பட்டுக்கிறதோ மத பற்று. ஆனா நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றபடி நடக்கணும், நான் சொல்ற சாமியை தான் கும்பிடணும், நான் சொல்ற சாப்பாட்டை தான் சாப்பிடணும், நான் சொல்ற உடையை தான் உடுத்தணும், நான் சொல்றபடிதான் நடக்கணும் என்பது மதவாதம், மத வெறித்தனம். இந்த மதவாதம், மத வெறித்தனத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசில் இடமில்லை. திராவிட மாடல் அரசின் முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நண்பர்கள் சுயமரியாதையோடு களத்தில் இருக்கக்கூடிய வீரர். அத நான் சொல்லல, கலைஞர் சொல்லுகிறார். நீ உங்க பையனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சு என்ன? தூத்துக்குடியிலிருந்து ஒருத்தர் கலைஞருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துக்கு கலைஞர் பதில் எழுதினார். என்ன தெரியுமா சொன்னார்? என்னோட மூத்த மகனுக்கு நான் முத்துன்னு பேர் வச்சேன். காரணம் என்னோட தந்தையின் நினைவாக. என் இரண்டாவது பையனுக்கு அழகிரின்னு பேர் வச்சேன். காரணம் நான் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரின் நினைவாக. மூன்றாவது பையனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சேன்னா அந்த மாதம் தான் ரஷ்யாவின் புரட்சியாளர் ஸ்டாலின் மறைந்த மாதம். ஸ்டாலின் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா எஃகு மனிதன், இரும்பு மனிதன் என பெயர். இரும்பு மனிதனான ஸ்டாலினாக முதலமைச்சர் நாற்காலி அமர்ந்திருப்பவர் எந்த நிலையிலும் ஒன்றிய அரசிடத்திலே சமரசம் செய்து கொண்டு ஆட்சி நடத்தக்கூடியவர் அல்ல. சுயமரியாதைக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவேதான் நண்பர்களே, இந்த மண்ணின் பெருமையையும் சிறப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் ஓரடியில திரள வேண்டும், கரம் கோர்க்க வேண்டும். மதவெறியை மாய்த்து மனித நேயத்தை பாதுகாப்போம். சாதி வெறித்தனங்களை ஒழித்து சமத்துவத்தை நாட்டிற்கு பறைசாற்றுவோம். எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கக்கூடிய இட நோக்கி இந்த வையகத்தை அழைத்து செல்வோம். சுயமரியாதை பூத்து கொள்ளுகிற ஒரு பொது உடைமை சமுதாயத்தை இந்த மண்ணில் படைப்போம். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னதை போல ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவார் உணரப்பணி என பாரதிதாஸ் சொன்னார். அந்த உணர்வுகளை பற்றி இனம் அல்லடா அவன் பகைவன், பாராண்ட தமிழ் மண்ணுக்கு நீ தலைவன், தூக்கு வாளினை தூக்கு, அன்னோனை கண்ட இடமெல்லாம் தாக்கு, பீரிட்டடிக்கும் உடற்குருதி கண்டு சோறாமல் இருந்த படகு அதுவே கடு வீரனுக்கு அடகு என புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசனுடைய வரிகளுக்கு ஒப்ப இந்த மண்ணில் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு புறப்படுவோம், ஆர்ப்பரிப்போம். களம்பெற்று கான் தமிழ் சிங்க கூட்டம் கீழ்த்தெறிய தேடுகிறது பகை கூட்டத்தை என்பதை உணர்த்துவதற்கு கம்பம் பொதுக்கூட்டம் எடுத்துக்காட்டாக அமையட்டும், அமையும் என்ற நம்பிக்கையோடு பெரியார் பணி தொடர திராவிடர் கழக தலைவர் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் வீரமணி தலைமையில் அணி சேர்ந்திருக்கிற இந்த தோழர்களுக்கு ஊக்கத்தை தாருங்கள், உற்சாகத்தை தாருங்கள், அரவணைப்பு தன்மைகளை காட்டுங்கள். தோழர் மாவட்ட செயலாளர் செந்தில் அவரோடு இணைந்து மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வம், தோழர் சிவா போன்றவர்கள், முத்தமிழை போன்றவர்கள், இங்கே பாஸ்கரனை போன்ற இந்த தோழர்கள் எல்லாம் நண்பர்களே உங்களிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது ஒன்றாக இணைந்து நிற்போம், ஒன்றாக கரங்கோர்த்து நிற்போம். நம்ம எவைகளெல்லாம் பிரிக்கிறதோ அவைகளை அலட்சியப்படுத்துவோம். நம்ம எவைகள் ஒன்றாக இணைக்கிறதோ அதற்கு முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும் என்பதற்காகத்தான்
நம்முடைய தோழர்கள் செந்திலை போன்றவர்கள், சிவாவை போன்றவர்கள், தமிழ்ச்செல்வனை போன்றவர்கள் பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள். அந்த தோழர்களுக்கு ஊக்கத்தை தாருங்கள், உற்சாகத்தை தாருங்கள். பெரியார் பணி தொடர அழைக்கிறார் வீரமணி. தலைவர் வீரமணி அழைக்கிறார் இழிவை ஒழிக்க. தலைவர் வீரமணி அழைக்கிறார் மானம் காக்க. தலைவர் வீரமணி அழைக்கிறார் சமூக நீதி பாதுகாக்க. தலைவர் வீரமணி அழைக்கிறார் சாதி வெறியை ஒழிக்க. தலைவர் வீரமணி அழைக்கிறார் சமத்துவ சமுதாயம் படைக்க. தலைவர் வீரமணி அழைக்கிறார் திராவிட மாடல் அரசை பாதுகாக்க. காரணம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் செல்லுகிற பாதையை தீர்மானிப்பது திமுக அல்ல, நான் செல்லுகிற பயணத்தை தீர்மானிப்பது அறிவாலயம் அல்ல, என்னுடைய பயணத்தை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தலைவர் வீரமணியும் தான் என்னுடைய பயணத்தை தீர்மானிப்பார்கள் என ஒரு முதலமைச்சர் சொல்லுகிற போது, அந்த முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு 92 வயதில் கிட்டத்தட்ட 82 ஆண்டு காலம் உலக வரலாற்றிலேயே மக்கள் மத்தியில் பேசுகிற ஒரே தலைவன் தலைவர் வீரமணி. அந்த தலைவர் வீரமணி தலைமையேற்று களம் காணுவதற்கு இளைஞர்களும் மாணவர்களும் திராவிடர் கிழக்கு நோக்கி வாருங்களை அழைப்பு விடுத்து கூட்டம் ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களை பாராட்டி, இந்த தோழர்களை நெறிப்படுத்தி, இந்த தோழர்களுக்கு பக்கபலமாக இருந்து, இந்த தோழர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி செல்லுகிற பெருமைக்குரிய டிபிஎஸ்ஆர் ஜனார்தனை போன்றவர்கள், ஹரிஹரனை போன்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்பதை சொல்லி, தமிழர்களே ஒன்று சேருவோம், ஓரணியில் அணிதிரளுவோம். தமிழர் மானத்தையும் உரிமையும் வென்றெடுப்பதற்கு பெரியார் பிறந்த நாளில் சூளுரை ஏற்போம். அதுவே சூளுரையாக ஏற்றுக்கொண்டு களம் காணுவதற்கு வாருங்கள். இது கொடுமை ஒழிக்கும்படை, தீய செயலை தீர்த்திடும் தீரற்படை, பட்டம் விரும்பாப்படை, பதவி நாடாப்படை, பெரியாரின் பெரும்படை தலைவர் வீரமணி தலைமையில் அணிவகுக்கிறது. அந்த படையில் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என சொல்லி கூட்டம் ஏற்பாடு செய்த தோழர்களை பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பான கம்பம் வாழ் மக்களுக்கு கருத்துரை வழங்கிய எங்களுடைய தலைமை கழக பேச்சாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த கூட்டத்துக்கு நன்றி உரை கூறுமாறு அழகேசன் அவர்களை அழைக்கிறோம்.